வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil CBSE சேனல். நான் உங்களோட Sreeshma Maam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ 6th சாப்டர், ஸோ 6th டே அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ நோ இப்போ வந்து தீபாவளி செலிப்ரேஷன், தீபாவளி அந்த மூடுக்கு போயிருப்பீங்க. பட் ஃபைன், இந்த செஷன் நீங்கள் அப்புறமேல் பாருங்க. ஏன்னா லைக் இட்ஸ் அப் டு யூ. ஓகே, யா. ஸோ பசங்களா, இன்னும் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், because after every session you guys will get free handwritten notes in our WhatsApp community. So WhatsApp community oda links ellame description la kuduthirkom. So மறக்காம join பண்ணிக்கோங்க. Yes, so இன்னைக்கு நாம வந்து triangles chapter நம்ம வந்து பார்க்க போறோம். So trianglesல so this is our syllabus. So syllabusல என்னெல்லாம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் as of right now. வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க பசங்களா இந்த chat. எஸ், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து பேசிக்கலி சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பசங்களா, நீங்கள் வந்து 9th வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கான்க்ருவென்சி அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே நமக்கு தேவையானது வந்து சிமிலாரிட்டி கான்செப்ட். ஓகேவா? ஸோ சிமிலாரிட்டி கான்செப்ட் வந்து இன் ஷார்ட் அப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க, ஐ மீன் இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் ஷுட் பி ஆஃப் சேம் ஷேப். ஓகே, அது வந்து என்னவா இருக்கும், சேம் ஷேப்ல இருக்கும் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருப்பாங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைஸ். மேம் அப்படின்னா என்னது மேம்? சேம் ஷேப் அப்படின்னா ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஓகே, ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ சிமிலாரிட்டியில் வந்து இந்த சென்ஸ் சேம் ஷேப்பாக இருப்பாங்க ஆனால் டிஃப்ரெண்ட் சைஸில் இருப்பாங்க. ஓகே, ஸோ சிமிலர் நான் வந்து டக்குன்னு ஐ வில் எதுவும் நான் வந்து இழுத்து பேசல, பிகாஸ் லைக் இட்ஸ் அ ஷார்ட் நோட் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு ரெண்டு இப்போ வந்து பேசிக்கலி உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள்ஸ் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள்ஸில் இருந்தாலும் சரி, எந்த பாலிகன்ஸோ எந்த குவாட்ரிலேட்டரோ இருந்தாலும் சரி. எஸ் அஃப்ரின், எஸ் ஹாய்ப்பா, ஹாய் வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சீக்கிரமாகவே. ஓகே, ஸோ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா என்ன, இந்த மெயின் க்ரைட்டீரியா டு பிகம், இல்லாட்டி ஒரு ரெண்டு இது ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சிமிலர் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? சிமிலரா இருக்கிறதுக்கு ரெண்டு. எஸ் நித்யா, ஹாய் வேதரத்னா, முரளி, எஸ் ஹாய்டா, ஹாய். கரெக்டா வந்துட்டேனா? எஸ் நித்யா, நீங்க கரெக்டா டைமுக்கு வந்திருக்கீங்க. எஸ், ஓகேடா, சூப்பர், வெரி குட். எஸ் நான் யாரும் இருக்க மாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன், பட் எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிக்கு வந்து ரெண்டு க்ரைட்டீரியா வந்து இட் ஷுட் ஃபாலோ. ஓகே, அந்த ரெண்டு க்ரைட்டீரியா மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்னன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். என்னதுடா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி சேம். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைட்ஸ்ல வந்து பார்க்கும்போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ, இல்லாட்டி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும், இல்லாட்டி கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ என்னவா இருக்கணும் பசங்களா? சேம் ஆக இருக்கணும். இதுதான் வந்து பேசிக்கான கிரைட்டீரியா ஃபார் அ சிமிலாரிட்டி. ஓகேவா? சிமிலரா இருக்கிறதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா யூ ஹேவ் டு செக். இட் இஸ் தட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேமா இருக்கா அப்படின்னா ஓகே, அது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ. மேம் வாட் இஸ் திஸ் கரஸ்பாண்டிங் சைட்? ஓகே, அந்த கரஸ்பாண்டிங் சைடு இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ட்ரையாங்கிள்ஸ்ல தான் நான் பேசினேன். எஸ் ஹாய். ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் இப்போ வந்து ஐ எம் டேக்கிங் 2 triangles ஹியர். ஓகே, நம்ம வந்து ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம், அதனால ட்ரையாங்கிள்ஸ். ஓகே,
ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, ஏபிசி பிக்யூஆர். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ். நான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்கும் பேர் கொடுத்துட்டேன், ஏபிசி அண்ட் பிக்யூஆர். எஸ் 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 டிராகன். ஹாய் ஹாய். Side equal or proportional? Side equal. Proportional is something else. Equal is something else. Okay. So proportion and the quantity. So நீங்க ratio equal அப்படினே நீங்க படிங்க. Don't ரெண்டுமே படிச்சு ரெண்டு இதுலயுமே இருக்க கூடாது. Okay. Ratio வந்து ஈக்குவலா இருக்கணும். Ratio should be equal. Okay. So இதோட corresponding sides என்னடா? So இப்போ இங்க பாருங்க, AB ஓட corresponding sides. Okay, இங்க பாருங்க, AB ஓட corresponding side is PQ. AB ஓட corresponding side is PQ. Yes, okay. அதே மாதிரி BC ஓட corresponding side is QR. BD ஓட corresponding side is QR. And AC ஓட corresponding side is PR. Is that clear? அதான் வந்து, yes, Dragon. ஹலோ எஸ், வாங்க. இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட இந்த பேக்ல இருக்கிற இது. ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இங்க பாருங்க திஸ் ஆங்கிள் ஏ ஷுட் பி, இதோட ஏயோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இஸ் பி. அதே மாதிரி பியோட ஆங்கிள் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இஸ் கியூ. சியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இஸ் ஆர். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இது கிளியர் அப்படின்னா, டே பசங்களா, இப்போ வந்து ஐ வாண்ட் டு ரைட். ஓகே, எஸ்டா நித்யா, சூப்பர். இப்போ வந்து எனக்கு எழுதணும். இப்போ நீங்கள் வந்து சிமிலாரிட்டியில் மேம் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்களே, நீங்கள் வந்து அது சும்மா எழுதக்கூடாது. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஐ வில் டெல் யூ how to write the name of the triangle அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இங்க எழுதுறேன், ஆங்கிள் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு ஆங்கிள் பி, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ. ஸோ ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் லைக் ஏபி அப்பான் பிக்யூ அந்த மாதிரி, கரெக்டா? ஸோ ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். இங்க பாருங்க, BC by QR and that is equal to AC by PR. என்னதுடா? AC by PR. இது வந்து ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் ஓகே அப்படின்னா we will say these two triangles are similar. ரைட்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் என்னடா சிமிலர் அப்படின்னு சொல்லுவோமா? we will use the simple. என்ன சிம்பிள்டா? இந்த சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வில் கம் டு கான்க்ருவன்ஸ். அது நமக்கு கொஞ்சம் இடத்துல தேவை இருக்கு. பட் இங்க பாருங்க, இப்போதைக்கு நம்ம சிமிலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஸோ இப்போ நான் எழுத போனேன், மேம் ட்ரையாங்கிள் எழுதணும் இல்லையா? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன தெரியுமா எழுதணும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸாக நம்ம எழுதணும். இப்போ இங்க பாருங்க, ஏபி. ஓகே, ஸோ ஏபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து சிமிலர்னு நான் எழுதணும். தட் இஸ் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு திஸ் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து ஏபியோட கரஸ்பாண்டிங் சைட் தான் நீ எழுதணும். தட் இஸ் பிக்யூ. இஸ் தட் கிளியர்? எஸ். ஹாய் குட்டி டிராகன். ஹாய்டா, ஹாய். வாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க, பிசி. இப்போ இங்கே பி இருக்கு, ஐ வில் ரைட் சி ஹியர். ஓகே, அதே மாதிரி கியூஆர் இங்கே வரணும். ஸோ பிக்யூஆர். மேம் அப்படின்னா இந்த ஏபியும் ஏசி எப்படி மேம் எழுதுறது? ஏபியும் ஏசி இப்படி வரணும். ஓகேவா? ஏசி பிஆர். இஸ் தட் கிளியர்? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏபி பை பிக்யூ ஒன் ரேஷியோ, பிசி பை கியூஆர் ரெண்டாவது ரேஷியோ, ஏசி பை பிஆர் இஸ் த தேர்ட் ரேஷியோ. ஓகேவா? தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டேக் த அந்த நேம்ல இருந்து எப்படி சிமிலாரிட்டி நீங்க எழுதும் போது கரெக்டா தான் எழுதணும். ரைட்? எழுதும் போது கரெக்டாக தான், லேட் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் நான் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் சிமிலாரிட்டி. ஓகேவா? இதுதான் வந்து சிமிலாரிட்டி. இந்த சென்ஸ் சிமிலர்னா என்ன? ரெண்டு ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ கண்டிஷன்ஸ் ஃபார் சிமிலாரிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து கான்க்ருவன்சி அண்ட் சிமிலாரிட்டிக்கும் என்ன சொல்லலாம்? வாட் இஸ் தட்
ரிலேஷன், இவங்களுக்குள்ளார ஒரு ரிலேஷன். இப்போ வந்து கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் இல்லாட்டி கான்க்ருவென்சினா என்னதுடா? கான்க்ருவென்சி அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு ஃபிகர் எல்லாமே அதுல ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? நீங்க 9th படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அண்ட் தி ஃபிகர் சூப்பர் இம்போஸ், கரெக்டா? அவங்க சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. மேம் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த கையை வந்து இந்த வரல, இந்த கை லெஃப்ட் ஹேண்டை வந்து ரைட் ஹேண்டோட சேர்த்து வச்சா என்ன வரும்? there is no gap, right? so it is super imposing. கரெக்டா? இப்போ என் கையை வந்து என் கையை விட பெருசா இருக்கிறவங்களோட வச்சா it will be like this, right? so இப்போ வந்து கான்க்ருவென்சில one thing என்னன்னா it will super impose and everything is equal. angle equal இருக்கும், sides will be equal, right? so congruent triangles இல்லாட்டி ஃபிகர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இங்க congruent triangles பத்தி பேசுவோம். congruent triangles are similar. என்னதுடா? all the congruent triangles are similar triangles and vice versa is not the same. கரெக்டா? vice versa அப்படின்னு சொல்ல முடியாது. but not similar triangles are congruent triangles. okay? ஸோ அது மட்டும் நீ வந்து ஒரு இது வந்து கான்க்ருவென்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஸோ அதுலேருந்து நீ டைரெக்டாக சொல், ஓகே ஸோ திஸ் இஸ் கான்க்ருவென்ட், ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் அப்படின்னு நீ வந்து சொல்லலாம். எஸ் வெரி குட் டிராகன், வெரி குட். ஆல் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் பட் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் டு பி கான்க்ருவென்ட். எஸ் பேசிக்கலி அதுதான். இப்போ வந்து வி ஹாவ் 3 கிரைட்டீரியன். ஓகே ஸோ 3 கிரைட்டீரியனுக்கு போறதுக்கு முன்னாடி there is this theorem BPT அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான தியரம் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய PYQஸ்ல வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைட்ல இருந்து கேட்கலாம். 5 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே நீ வந்து இந்த தியரம் வந்து நீ ப்ரூவ் பண்ணு, இந்த தியரம் யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே ஸோ அதுக்கு வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லாட்டி இந்த தியரத்துக்கு இன்னொரு நேம் இருக்கு. அது என்னடா? வாட் இஸ் த அனதர் நேம் ஃபார் திஸ் தியரம்? தேல்ஸ் தியரம். yes oh okay half yearly questionல வந்துச்சா? yes it is the expected question. okay basic BPT ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தேல்ஸ் தியரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டா? தேல்ஸ் தியரம். yes or no? yes. இப்போ வந்து இந்த தேல்ஸ் தியரம் என்ன சொல்றாங்க, இல்லாட்டி இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து ஐ வில் டேக் அ ட்ரையாங்கிள் ஹியர். ஓகேவா? நீ வந்து கரெக்டா நீ இது மட்டும் நீ வந்து படிச்சா போதும். இங்க நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் நீ வந்து படிச்சால் போதும். ஓகே உனக்கு மார்க் கிடைக்கும். 5 மார்க்ஸோ 4 மார்க்ஸோ எவ்வளோ மார்க்ஸ் அந்த கொஸ்டினுக்கு இருக்குதோ அவ்வளோ மார்க்ஸ் உனக்கு கிடைக்கும். இதை மட்டும் நீ ஒரு 5 மினிட்ஸ், 5 கூட கிடையாது, ஒரு வித்தின் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே எஸ். ஸோ இப்போ இங்க பாருங்க, listen. If a line drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in two distinct points, in distinct points, the other two sides are divided in the same ratio அப்படிங்கறாங்க. Okay டேய் பசங்களே இப்போ இங்க பாருங்க, so I have this triangle, right? so that is ABC. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டு சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள், அந்த ரெண்டு சைடுல இல்லாட்டி இந்த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஒரு பாயிண்ட். ஓகே ஸோ திஸ் இஸ் அ டிஸ்டிங் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் வந்து அடுத்த சைடு, ஓகே அடுத்த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் அதோட ஒரு டிஸ்டன்ட் பாயிண்ட்க்கு நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகே ஸோ இந்த லைனோட வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஓகே இதுக்கு நான் வந்து DE அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஓகே ஸோ வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் லைன் அப்படின்னா, இந்த லைன் இஸ் parallel to this line. okay so in the line is parallel to this line, illati this line should be parallel to the third side. okay so that is the exact mean. இப்போ நீ வந்து ரெண்டு distinct point, so இப்போ ரெண்டு side of the triangle ல இருந்து ரெண்டு distinct point ல இருந்து you are drawing a line and this line should be parallel to the third side. okay so these are my two sides. இதுதான் என்னோட ரெண்டு two sides. ஓகேவா? இதுதான் என்னோட டூ டிஸ்டிங் பாயிண்ட்ஸ். நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே ஐ ஆல்ரெடி அந்த லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த DE is parallel to BC, which means DE should be parallel to BC. is that clear? yes. so இப்போ இதுல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க, DE is
parallel to BC. It is already given, it is already stated, that is DE is parallel to BC. இந்த ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணியிருக்காங்களா, இந்த டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்ல கட் பண்ணியிருக்காங்களா, ஸோ தட் இஸ் இதோட ரேஷியோ, கட் பண்ண இந்த ரேஷியோ, தட் இஸ் AD by DB and AE by EC. ஓகே, அதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? ஸோ அக்கார்டிங் டு பிபிடி, தட் இஸ் AD by DB is equal to AE by EC. ஓகே, just as simple as that. நீ வந்து என்ன யோசிக்கணும், whenever இப்போ வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்கடா DE, okay, that DE is parallel to this side of the triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. If it is given, okay, அதுலேயே நீ வந்து okay, you can come to one point, okay, அவங்களோட கட் பண்ற அந்த பாயிண்ட், அந்த ரேஷியோ, அந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து என்னவா இருக்கும், it will be ஈக்குவலா இருக்கும். that is AD by DB is equal to AE by EC அப்படின்னு வரும். that is actually BPT. okay, is that clear? இப்போ நீ வந்து first thing what you have to look, இப்போ நான் வந்து மேம் இந்த क्वेश्चனை நான் BPT யூஸ் பண்ணணுமா, இல்லை நான் வந்து எந்த இடத்துல தான் நான் வந்து பிபிடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஓகேவா? டு யூஸ் பிபிடி, டே பசங்களை இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா டிஇ இஸ் parallel டு பிசி, இல்லாட்டி parallel கண்டிஷன் கொடுத்துருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் நீ வந்து பார்க்கணும், ஓகே? அண்ட் ஃபர்ஸ்ட் இது பார்க்கணும். அண்ட் செகண்ட் வந்து நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா சைட்ஸோட ரேஷியோ, ஓகேவா? அந்த ரெண்டு சைடு இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு சைட்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ கேட்குறாங்களா அப்படிங்கிறது வந்து நீ வந்து நோட் பண்ணும். மேம் அப்படின்னா என்ன மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் தே வில் பி ஆஸ்க் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏடி, ஏடியோட வேல்யூ என்ன, அதே மாதிரி டிபியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஏஇயோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இசியோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆல் த்ரீ வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தே வில் ஆஸ்க் யூ அபவுட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏடி. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் பிபிடி, ஓகே? Suppose sometimes they will give this side like XO, BO, whatever it is. Yes, proof இருக்கு. I will tell you. Teach பண்ணு, don't worry. Sometimes they will give you this side. அந்த சைடா கொடுத்தாங்க அப்படின்னா you can't, எந்த கொஸ்டினா இருக்கட்டும் இந்த சைடு கொடுத்தாங்க அப்படின்னா you can't use BPT there. ஓகே, அங்கே வந்து சம்டைம்ஸ் மேபி அந்த கிரைட்டீரியன்ஸ், ஓகே, அந்த ஏ கிரைட்டீரியன்ஸ் யூஸ் பண்ணி சிமிலாரிட்டி, அந்த கிரைட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நீ வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேவா? ஸோ அது நான் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் அப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பிபிடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது உனக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பேரலாக கொடுத்துருக்காங்களா, ரெண்டு சைடு வந்து இந்த லைன் பேரலல்னு கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஓகே, சைட்ஸோட ரேஷியோ இஸ் அந்த கொஸ்டின்ல வந்து அந்த சைடோட ஏதாச்சும் ஒரு போர்ஷன் இல்லாட்டி பார்ட் இன்வால்வ்டா இருக்கா, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அப்போ நீ வந்து பிபிடி யூஸ் பண்ணலாம், ஓகே? ஸோ தட் இஸ் த திங். இப்போ நம்ம வந்து ப்ரூஃபுக்கு போவோம், ஓகே? we need to prove this, okay? so proof is very simple, very simple. நீ இது மட்டும் நான் வந்து சொல்றது மட்டும் நீ வந்து மைண்ட்ல வச்சா போதும், ஓகே? நத்திங் எல்ஸ். நீ வந்து எக்ஸ்ட்ராவா இதுல இருந்து எதுவும் படிக்கிறதுக்கு தேவையில்லை. எஸ், ஓகே. இப்போ வந்து பிபிடியோட ப்ரூஃப் நம்ம வந்து பார்க்க போறோம். we going to look for the proof here, proof of பிபிடி, ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணும்? ஸோ நம்ம வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோமா? ஸோ தட் இஸ் திஸ் இஸ் ABC, ஓகேவா? மூணு பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து அந்த டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்ல இருந்து வரைகிறது நம்ம வந்து மார்க் பண்றோம், ஓகே? ஸோ ஃப்ரம் ஹியர்ல இருந்து ஹியர், ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இப்போ இது ஏபிசி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன மார்க் பண்றோம் அப்படின்னா இந்த டிஸ்டிங் பாயிண்ட்ஸ், தட் இஸ் டிஇ, ஓகே? எஸ், கிளியர், ஓகே.
ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து we have to prove that நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணும் okay we have to prove that AD by DB is equal to AE by EC ஓகேவா இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணும் ஓகே ஸோ பிபிடி ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ஏரியா வந்து தேவை ஓகே ஸோ அதுக்கு வந்து we need to construct something நமக்கு வந்து என்ன பண்ணும் we have to do some construction ஓகே ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்கிருந்து லைன் வரையிறது எங்கிருந்து லைன் வரையக்கூடாது அந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா அங்கே இருந்து தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ வாட் ஐ வில் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா இந்த டில இருந்து ஐ வில் ட்ரா அ பெர்பெண்டிகுலர் டு த சைட் ஏஇ ஓகே ஒரு பெர்பெண்டிகுலர் ஐ வில் ட்ரா அதே மாதிரி ஈல இருந்து ஐ வில் ட்ரா அ பெர்பெண்டிகுலர் டு த AD ஓகேவா இஸ் தட் கிளியர் அண்ட் இதுக்கு வந்து ஐ வில் நேம் MN ஓகேவா MN அப்படின்னு நான் வந்து பேர் போட போறேன் ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட் ஓகே திஸ் இஸ் பர்பெண்டிகுலர் ஓகே நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் இங்கேருந்து சொல்யூஷன் ஸ்டார்டிங் ஸோ சொல்யூஷன் இஸ் தட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் வாட் வி டெட் அப்படிங்கிறது நம்ம எழுதணும் ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷன் என்னடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ஓகே இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஓகேவா என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் DN பர்பெண்டிகுலர் டு AE ஓகேவா DN பர்பெண்டிகுலர் டு AE நம்ம வந்து இது பண்ணோம் அதே மாதிரி EM பர்பெண்டிகுலர் டு AD ஓகேவா ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் பாருங்க இதுல இருந்து என்ன சொல்லலாம் இப்போ வந்து இந்த 2 சைடு மட்டும் தான் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிக்க we need to involve these 2 sides also ஓகே ஸோ அதே சேம் டிஸ்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து இந்த கார்னருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே அதே மாதிரி இந்த டி பாயிண்ட் இருக்குது இல்லையா சாரி இந்த இ பாயிண்ட் இருக்குது இல்லையா இந்த ஈல இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே எஸ் ஸோ இந்த இவ்வளோதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து லைன் டிசி அண்ட் பிஇ ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணும் தட் இஸ் AD by DB we have to prove ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணும் we have to consider some triangle ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாமா ஓகே சோ கன்சிடர் பண்ணுங்க எந்த ட்ரையாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணனும் என்னடா ஆச்சு ஓகே சோ we have to consider triangle ADE okay ADE with base AD okay first நீ வந்து எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணனும் ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் இங்க பாருங்க ADE this triangle you have to consider here the perpendicular is this EM okay சரி இப்போ வந்து நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணோம் ADE கன்சிடர் பண்ணிட்டோம் okay so what is the area of this triangle ADE what is the area of triangle what is the equation to find area of a triangle half BH உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா so area of triangle ADE is equal to area of triangle ADE is equal to half into what is the base பசங்களா AD is the base okay AD is the base so AD into what is the height here very good Ritesh yes Ritesh வாங்க so AD is the base and EM is the height okay EM is the height okay va EM okay let it be equation number 1 இது நான் வந்து equation number 1 அப்படினு நான் எடுக்கிறேன் so I got AD here இங்க பாருங்க AD எனக்கு கிடைச்சிருக்கு I want DB here okay AD இருக்கு DB so DB வர side is this okay so அடுத்தது எந்த triangle நான் வந்து கன்சிடர் பண்ணனும் okay எந்த triangle கன்சிடர் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா that is DEB
ஓகே இங்க பாருங்க DEB ட்ரையாங்கிள் DEB இந்த ட்ரையாங்கிள் தான் நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன் ஓகேவா கிளியரா ஓகே so then consider triangle DB or D எது வேணாலும் நீங்க எடுக்கலாம் DBE அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே so what is the area of triangle DBE is equal to half into so this is the base okay நான் இப்போ இந்த triangle மட்டும் எடுத்து இப்படி வரையறேன் okay so this is our triangle A கிடையாது DBE okay இதுதான் நம்மளோட triangle okay it is an obtuse triangle கரெக்ட்டா obtuse triangle கேட்டிருக்கீங்களா obviously okay so இது வந்து எப்படி இருக்கும் அப்படினா it will be like this obtuse triangle அந்த ஷேப்ல தான் இருக்கு so இதோட height this is the base obviously this is the base இதோட height என்ன தெரியுமா வரும் இதுதான் நம்மளோட this vertex so இந்த டாப்ல இருந்து நீ வரையற perpendicular line அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த base we will extend ஓகேவா பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து நீ இந்த வரையற இந்த ஒரு பெர்பெண்டிகுலர் தான் இதோட ஹைட்டாக வரும் ஓகே சோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் நீ எடுக்கற அப்படினா இதில இருந்து நீ வரையற பெர்பெண்டிகுலர் சோ தட் இஸ் EM is the perpendicular புரியுதா இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள் which is an obtuse triangle அது இந்த மாதிரி தான் இருக்கும் obtuse triangleோட ஹைட் கிடைக்கணும் அப்படினா from this point we have to draw a perpendicular line which touch the base இதுதான் வந்து ஃபார்முலா இது நீ 9th ல படிச்சிருப்ப so இது EM is our perpendicular distance EM is our height here ஓகேவா so அப்படி வரும்போது okay so that is half into base is DB into EM okay so that is my equation 2 ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா equation 1 by equation 2 பண்ண போறேன் ஓகேவா so that is area of triangle ADE divided by area of triangle DBE okay so that is equal to half into AD into EM divided by half into DB into EM. So cancel பண்ணலாமா half cancel EM is cancel. So எனக்கு வந்து area of triangle ADE divided by area of triangle DBE வந்து என்ன கிடைச்சிருக்கு AD by DB okay so that is equation 1 2 இது வந்து என்னோட equation number 3 எனக்கு இது தேவை okay I need this yes did you get it very good Aritish very good so இப்போ வந்து இந்த ஒரு third equationல வந்துச்சு இப்போ பாருங்களேன் we got this left hand side AD by DB நமக்கு கிடைச்சு AD by DB so அதே மாதிரி இதே ஃபார்முலா தான் இதே சேம் ஸ்டெப் தான்டா we have to include AE and EC okay நீங்களே சொல்லுங்க எந்த triangle இப்போ கன்சிடர் பண்ணனும் which triangle we need to consider right now எந்த triangle consider பண்ணனும் இப்போ I want EAE கரெக்ட்டா so AE வர மாதிரி I have this triangle so AED தான் நான் வந்து திருப்பி எடுக்கணும் திருப்பி same triangle தான் நான் எடுக்கணும் ஓகேவா so I am again going to consider triangle AD அப்படினு எழுதுறதுக்கு பதிலா AED அப்படினு எழுதிக்கோங்க for your convenience okay சரி so அதுல வந்து what is the area of triangle AED okay that will be equal to half into base is AE base ஆ இருந்துச்சு அப்படினா the perpendicular will be DN yes or no okay so let it be equation number 4 இது வந்து equation number 4 next நீ consider பண்ணு என்னது consider பண்ணு பசங்களே இப்போ AE நமக்கு கிடைச்சிருக்கு next we want EC here so EC நீ consider பண்ணுனா எந்த triangle நீ consider பண்ணு which triangle you need to consider you have to consider DEC triangle DEC தான் நீ வந்து consider பண்ணு is that clear yes okay so அப்ப அது consider பண்ணும்போது நீ என்ன எழுதணும் ma'am considering triangle DEC okay DEC அதே மாதிரிடா
area of triangle DEC is equal to half into what is the base here பசங்களா? DE is the base. DE கிடையாது, EC is the base. Yes, EC is the base. புரியுதுங்களா? EC is the base. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வரையற அந்த what we say perpendicular distance is the DN. ஓகேவா? So that is EC is the base into DN. So DN தான் perpendicular. So again நான் வந்து சொல்றேன், just நீ வந்து பாத்துக்கோ. இங்க பாருங்க. So what is the triangle we are taking? We are taking DEC. ஓகேவா? triangle DEC தான் நம்ம next consider பண்ண triangle. ஓகேவா? ஸோ அதில் பிசி சாரி அதோட என்னடா சொல்லுவோம், பிசி அப்படி, பிசி கிடையாது பேஸ், அதோட பேஸ் அப்படிங்கிறது இசி. கரெக்டா? இசி இஸ் த பேஸ். ஓகேவா? இசி இஸ் த பேஸ். ஸோ இசி பேஸா வந்துச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரணும்? we need to find the height. ஓகே, ஸோ this பாயிண்ட்ல இருந்து இந்த பேஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வரையறேன். this perpendicular distance is called the height. Very good, very good Ritesh, very good. Okay va, clear? Yes, so this is our equation number 5. Okay, so next திருப்பி அதே process தான். Okay, I have no idea. அலேமெலு தெரியாதுப்பா, நான் தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, 10th எப்போ கெமிஸ்ட்ரின்னு கேட்குறீங்களா, இல்லை 11th and 12th எப்போ கெமிஸ்ட்ரின்னு கேட்குறீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அகெயின் தி சேம் ஸ்டெப் ஒன்லி. equation 4 by equation 5. ஸோ ஏரியா ஆஃப் triangle, what was the triangle? AED. Area of triangle AED by area of triangle DEC. Yes, DEC is equal to half into AE into DN divided by half into EC into DN. Half into AE into DN, half into EC into DN. Yes. Okay. So half cancel, DN cancel ஆயிரும். So இப்போ வந்து எனக்கு என்ன இருக்குது என்கிட்ட? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AED by area of triangle DEC is equal to AE by EC. இது எத்தனாவது equation பசங்களா? 4, 5. This is my 6th equation. Okay, 12th chemistry. AE by EC. Very good, Kyle. Okay, AE by EC. So I got 2 equation. எனக்கு வந்து மேஜரா இருக்கிற 2 equation வந்து பாத்தீங்கன்னா equation 3 and equation 2. இப்போ இங்க பாருங்க, கம்பேர் பண்றேன் நான் வந்து கம்பேரிங். ஓகே, கம்பேர் பண்ணுவோம். நம்ம equation 3 வந்து எடுத்து எழுதுவோமா? ஸோ equation 3 அப்படிங்கிறது AR into triangle AED. So it's the same triangle we consider, divided by area of triangle DBE. Triangle DBE is equal to AD by DB. AD by DB. Okay, so this is my 3rd equation and this is my 6th equation. பசங்களா இங்க பாருங்களேன், numerator is the same. கரெக்டா? நியூமரேட்டர் இஸ் த சேம். ஸோ எனக்கு வந்து நான் இங்க எழுதுறேன், தட் இஸ் நியூமரேட்டர் ஆஃப் equation 3 and equation 6 ஆர் த சேம். அவங்க வந்து என்னதுல சேம். ஸோ இப்போ வந்து நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணா, எஸ்டா பிபிடி, இட்ஸ் பிபிடி. இப்போ நான் டினாமினேட்டர் சேம் பண்ணா I will say okay, denominator, the LHS part of equation 6 and equation 3 are the same. அப்படினா இவங்களும் சேம் அப்படின்னு எனக்கு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்படின்னா இது வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளோட ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த 2 ட்ரையாங்கிள் எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னதுடா? DBE. இங்க பாருங்க, அச்சோ, இங்க பாருங்க, D triangle DBE. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா DEC. ஓகேவா? இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து இந்த 2 ட்ரையாங்கிள் பாருங்க, வாட் இஸ் த
தெரியுதா ஓகே ஸோ இவங்களோட பேஸ் இஸ் சேம் எஸ் ஆர் நோ இவங்களோட பேஸ் வந்து சேம் ட்ரையாங்கிள் போதும் ட்ரையாங்கிள் DBE ஓடையும் ட்ரையாங்கிள் DEC இவங்களோட ரெண்டு பேரோட பேஸ் சேம் பேஸ் வந்து சேம்டா அண்ட் செகண்ட் கண்டிஷன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு parallel லைன்ஸுக்கு நடுவில் இருக்காங்க கரெக்டா DE is parallel to BC they are in between DE வந்து parallel to BC ஸோ நீங்கள் வந்து 9th படிச்சிருப்பீங்க that if a triangle has same அதேதான் hence same base and it is between ஒரு pair of parallel lines then their area will be same அப்படிங்கிறது நீ 9th படிச்சிருப்ப அதே விஷயம் தான் நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ண போறோம் so that is from that we can say triangle area of triangle DEC is equal is similar கிடையாது is equal to area of triangle DBE okay வா yes is that clear hi Sanjana hi da hi okay வா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு so we can say since the LHS is same for equation 3 and equation 6 okay therefore their RHS is also equal எழுதலாமா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா equation 3 is equal to equation 6 that is AE by EC is equal to AD by DB hence proved okay வாடா yes very easy தான் ஓகேவா இது மட்டும் நீ படிச்ச போதும் whatever I'm teaching here it is fair enough da okay உனக்கு சூப்பரா நீ மார்க் வாங்கலாம் okay அதான் first thing is that you have to trust me okay அவ்வளவுதான் ஸோ இப்போ வந்து பாருங்க ஒரு பேஜ் தான் ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் நீங்க எழுதும்போது இட் இஸ் ஒன் பேஜ் ஸோ இதுல வந்து உனக்கு என்ன எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியுமா 4 to 5 மார்க்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிபிடில இருந்து எஸ்டா ஓகே ராக் ஸ்டார் சூப்பர் எஸ் டிராகன் எல்லாருக்குமே ஓகேவா இப்போ வந்து இதோட கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி அப்படி அதுக்கு ப்ரூஃப் உனக்கு தேவையில்லை பட் நீ தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா பிகாஸ் நிறைய இடங்களில் வி வில் யூஸ் வி ஆர் ட்ரஸ்ட் ஓகே கேம் இன் மை எக்ஸாம் எஸ் இட் வில் கம் 5 மார்க்ஸ் எஸ் கண்டிப்பாக வரும் ஓ கௌஷிக் எங்க எஸ் புவி எஸ் எங்கப்பா போனீங்க கௌஷிக் எப்படி இருக்கீங்க கௌஷிக் நல்லா இருக்கீங்களா எஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாருங்க கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி என்ன நம்ம வந்து பிபிடி நம்ம வந்து என்னடா சொன்னோம் பிபிடி என்னன்னா மேம் ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு லைன் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் இந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடில் இருந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து இந்த டிஇ வந்து parallel டு பிசி ஓகே தேர்ட் சைடுக்கு பிசியாக இருந்துச்சுன்னா மேம் அவங்களோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் மேம் அப்படின்னு we learned ரைட் எஸ் நான் நல்லா இருக்கேன் மேம் நானும் நல்லா இருக்கேன் என்ன உங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது எஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் தட் வாஸ் திஸ் ரைட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பேரலல்னு சொல்லிடுவாங்க அவங்க பேரலல் அப்படின்னா அவங்களோட சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் இப்போ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தே வில் சே டே இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்டா அப்படி சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அந்த பாயிண்ட்ல இருந்து நீ ஒரு லைன் வரைகிற அது வந்து அதோட தேர்ட் சைடுக்கு என்னவா இருக்குன்னு சொல்றாங்க தேர்ட் சைடுக்கு என்னவா இருக்குன்னு சொல்றாங்க பேரலலா இருக்கும் அப்படிங்கிறாங்க if a line cut a triangle is BPT yes line cut அப்படினா அது PPT ratio அப்படினா அது converse yes okay yes ஓகேடா ஓகே குட் பையா என்னடா திரும்பி வரமாட்டியா திரும்பி வாங்க கௌஷிக் குட் பை மேம் அப்படிங்கிற மாதிரி
ஓகே ஸோ அப்போ வந்து பிபிடியில் வந்து நம்மளோட காயல் சொன்னாங்க பாருங்க, வெங்கட் காயல். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேம் லைன் பற்றி பேசுகிறாங்க அப்படி. இப்போ லைன் parallel லைன்ஸ் அப்படின்னா அது ரேஷியோ மேம். கரெக்ட் தான், அப்படியும் நீ படிக்கலாம். இப்போ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே வில் கிவ் யூ த ரேஷியோ கொடுப்பாங்க. ரேஷியோ ஈக்குவல் சொன்னா we can say okay DE is parallel to BC. ஓகே ஃபர்ஸ்ட் they will give you parallel. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து parallel கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, DE is parallel to BC அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரேஷியோஸ் ஈக்குவல் ஆகும். ஓகேவா, அதுவே வந்து திருப்பி சொல்றாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. எஸ் ஓகே கிளியர். இப்போ நம்ம வந்து okay, so takna will tell the criterion. So AE criterion illati angle criterion. So parallel. அதேதான். Do converse of BPT come in 5 marks? No, it won't. BPT தான் கேட்பாங்க, converse of BPT உங்களுக்கு இல்ல. ஓகேவா, கேட்க மாட்டாங்க, don't worry. Yes. So இப்போ வந்து AA criterion. ஐயோ என்னடா, ஓகே இப்போ வந்து AA கிரைட்டீரியன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்ல, ஓகே ஸோ இன் அ ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் டூ ஆங்கிள்ஸ். எஸ் சிவசரன் வந்துட்டீங்களா? ஓகே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா என்னது மேம் அப்படிங்கிறது இப்போ வந்து AA கிரைட்டீரியன் அப்படின்னா இது திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் திஸ். ஓகேவா, இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து இது. இப்போ இது வந்து ஆங்கிள் A, திஸ் இஸ் ஆங்கிள் B அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இவங்க ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2. ஸோ தட் இஸ் ஆங்கிள் A வந்து ஈக்குவல். என்னடா இது இவ்வளோ ரெட்டாக இருக்கு? Okay, angle A is equal to angle B and angle 1 is equal to angle 2 ஆயிருந்துச்சு. ரெண்டு ஆங்கிள் நீ ப்ரூவ் பண்ண. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா we will use this AA கிரைட்டீரியன் தான். ஸோ நீ வந்து PYQs எடுத்து பார்த்த அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் நீ வந்து ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிற அப்படின்னா அதில் ஒரு 7 இல்லாட்டி 6 கொஸ்டின் நம்ம மோஸ்ட்லி AA கிரைட்டீரியன் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். RHS வந்து இதில் கிடையாது, இட் இஸ் இன் யுவர் கான்க்ருவன்சியில் தான். RHS வந்து இங்கே இல்லைப்பா. ஓகேவா, RHS கிடையாது, only 3 criterions you have to learn. எஸ் நீ யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேம் மோஸ்ட்லி இப்போ வந்து ரெண்டு ஆங்கிள் நீ வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணாலே அவங்க வந்து சிமிலர் ஆயிரும். ஓகே, இஃப் 2 angles are equal, it should be equalடா. இப்போ ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்களோட தேர்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக மாறும். அதுதான் வந்து இந்த AAA கிரைட்டீரியன் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நீ மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து இந்த AA கிரைட்டீரியன் வச்சு தான். ஸோ சைடெல்லாம் வரும், பட் இட்ஸ் வெரி ரேர் ஐ வுட் சே, நான் பார்த்ததில்ல. ஓகே, ஸோ சைடும் வரும், இல்லை நான் சொல்ல. எஸ்ஸா, ஓகேவா. ஸோ AA கிரைட்டீரியன் அண்ட் AAA கிரைட்டீரியன் இஸ் வாட் வி மோஸ்ட்லி யூஸ். ஓகே, இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய ப்ரூஃபில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ AA கிரைட்டீரியன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஷுட் பி ஈக்குவல். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து என்னவா இருக்கணும்டா, ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க SAS. இட் இஸ் ஆல்வேஸ் SAS, அப்புறம் SSA அதெல்லாம் கிடையாது, SAS. அந்த ஒரு கிரைட்டீரியா வந்து என்ன சொல்லலாம், அது இது ஆனாதான் அந்த கிரைட்டீரியா வந்து ஓகே, அது எல்லா கிரைட்டீரியனும் ஓகே இருந்தால் மட்டும்தான் SAS சொன்னாலே யூஸ் பண்ண முடியும். ஸோ மேம் வாட் இஸ் திஸ் SAS அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த ஒரு இதில் ஸோ 2 triangles are there. எஸ் 2 triangles are there. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SAS. ஸோ சைட் ஆங்கிள் சைட், எதெல்லாம் சைட் ஆங்கிள் சைட். ஸோ இப்போ இங்கே பாருங்க AB. ஓகே, அண்ட் ABயோட கரஸ்பாண்டிங் சைடு அப்படிங்கிறது DE. ABயோட அது உங்களுக்கு இல்லடா, அது நம்ம வந்து பட் நம்ம வந்து 2-3 இதில் வந்து அது உங்களுக்கு 3 கிரைட்டீரியா தான், 3 கிரைட்டீரியா. திஸ் இஸ் வாட் ஒன்லி கிரைட்டீரியா யூ ஹேவ் டு லேர்ன். மற்றபடி எதுவும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ டெக்ஸ்டில் வந்து உங்களுக்கு 3 கிரைட்டீரியா தான். ஓகே, அந்த 3 கிரைட்டீரியா நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கணும். அதுலேருந்து தான் கேட்பாங்க, அதை விட்டு கேட்கவே மாட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் AB
and DE. Okay, இதுதான் அவங்களோட corresponding sides. Okay, and angle D is the corresponding angle. Correct? Yes or no? அதே மாதிரி AC அதோட corresponding side அப்படிங்கிறது DF. அதோட corresponding side அப்படிங்கிறது DF. Correct? Okay, so இப்போ வந்து நீ SAS criteria யூஸ் பண்ணணும் அப்படின்னா SAS criterion if you want to use அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா you have to take AB by DE should be equal to AC by DF. Okay, இப்படி வந்துச்சு அப்படின்னா next இது first condition. Okay, second condition வந்து angle A is equal to angle D. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா நீ வந்து என்ன யூஸ் பண்ணலாம் SAS நீ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, AB is equal to yes, that is AB by DE is equal to AC by DE. ஓகே, அது நீ ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னாலும் ரேஷியோ எடுத்தாலும் it will be the same. angle A is equal to angle D, corresponding sides வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இங்க பாருங்க, in the given image it is known that AB by DE is equal to AC by DF and angle A is equal to angle D, and we can say that by SAS similarity criterion triangle ABC and triangle EDF are similar. Correct? Okay va? So this is the thing, AB by DE is equal to AC by DF. It has to be like this, and corresponding angle A should be equal to angle D. இந்த மாதிரி condition satisfy ஆச்சு அப்படின்னா you can use the SAS, that is side angle side. Okay, இது okay ஆனா side angle, இது வந்து side angle side, இது not okay, you can't take like that. இல்லடா நாளைக்கு கிளாஸ் இல்லை. ஓகேவா? Is that clear? Okay, இன்னொரு definition இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் clear-ஆ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, two triangles are similar to each other if their corresponding ratios of all the sides of the two triangles are equal. இது வந்து SS criteria. ஓகேவா? so ratio தான் நீங்க பார்க்கணும். This criteria is commonly used when we have the measure of the sides triangles and less information about the angle. So this is actually a SS criteria. Sorry, SS. இப்போ வந்து SAS நம்ம வந்து very good Shivasaran, very good. So அது அந்த சைடுக்கு வந்து உள்ளாரவங்க இருக்கணும். If this is the angle, this is the side, இந்த இவங்கக்குள்ளோடு இருக்காங்க பார்த்தீங்களா, this angle. So this angle அதான் வந்து சிவசரன் சொன்ன மாதிரியே it should be accompanied. Very good, super. இப்போ வந்து SS triangle அப்படின்னு வச்சுக்கோங்களேன், SS side. இப்போ all the sides are equal, இல்லாட்டி all the sides ஓட proportion are equal. அவங்க வந்து என்னவா இருக்கும் சிமிலரா இருக்கும். ஓகேவா? சைட்ஸ் ஈக்குவலா இருந்தாலும் சரி, சைஸ் ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ பாரு, ரெண்டு ட்ரையாங்கிள் நீ எடுக்கிற, ஓகேவா? இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், 2 2 2. ஓகே, திஸ் ஆக்சுவலி a congruent triangle. இது ஒரு congruent triangle மாறிடுச்சா? congruent triangle எல்லாருமே வந்து சிமிலர். ஓகே, சப்போஸ் இந்த triangle வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ, இது வந்து சிமிலர். இப்போ நீ சைட்ஸோட ரேஷியோ எடுத்தா அது வந்து ஈக்குவலா இருக்கும். so it will be similar. very good Venkat Kyle, very good. Same shape is equal to same similar. yes da Sivasaran, very good. Okay, was that clear? so இப்போ வந்து நம்ம எல்லா கிரைட்டீரியனும் வந்து சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து क्वेश्चंस தான், எல்லாமே क्वेश्चंस தான். I want every students, that is இங்க இந்த questions எல்லாமே நீ வந்து practice பண்ணிருக்கணும். once in a while நீ இந்த questionக்கு எல்லாத்துலயுமே வந்து you have to go through. அப்படி நீ go through பண்ணல அப்படின்னா it is this time you have to go through. ஓகேவா? yes, so first question பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க சார்ட்ல போடுங்க. ஓகே, so yes, இப்போ இங்க பாருங்க, triangle ABC is similar to triangle PQR. triangle ABC வந்து similar to triangle PQR. so first நான் அதை எழுதிக்கிறேன், triangle ABC is similar to triangle PQR. okay, and AM and PM are the altitudes of the triangle ABC and triangle PQR respectively. Then AB square is to PQ square is equal to 4:9. Then what is AM
is to Pn. அப்படின்னு கேட்குறாங்க. What is the answer? What is the answer? Very good, very good. Very good, Sivasaran and Dragon. Very good, very good. Okay, so அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போமா? Okay, so நம்ம வந்து first we have to take two triangles here. Okay, so இப்போ வந்து ரெண்டு triangles similar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து எழுதணும்? So A, B, C, P, Q, R. Okay, so AB ஓட corresponding side is PQ, BC ஓட corresponding side is QR, AC ஓட corresponding side is PR. ஓகேவா? So இவங்க ரெண்டு பேருமே similar அப்படின்னு சொல்றாங்க and they have an altitude. ஓகேவா? Altitude. Okay, so that is M, and N. Okay, so these are the altitudes. Okay, is that clear? So இது M and N are the altitudes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பசங்களா from here ஒரு விஷயம் எனக்கு எழுதலாம். என்னது? AB by PQ the whole square is equal to 4 by 9. Okay, AB by PQ is equal to 2 by 3. Okay, AB by PQ is equal to 2 by 3. Ma'am, is Kuppusamy okay? தெரியலடா, நம்ம வந்து next questionல பார்ப்போம். Okay, next questionல we will see. So இப்போ இந்த ஒரு relation I can get, right? Okay, இப்போ வந்து I have to prove. எனக்கு எப்படியாச்சும் இந்த AM and PM வந்து அவங்களோட அவங்க சைடு வர மாதிரி I have to consider. So இப்போ இந்த triangle consider பண்ணலாமா? Consider triangle ABM and triangle PQN. Okay, consider பண்ணிச்சு. Consider பண்றதுக்கு முன்னாடி it is already said that triangle ABC is similar to triangle PQR. Correct? Similar ன்னு சொல்லிருக்காங்க. So similar na angle A is equal to angle B, angle A is equal to angle P, angle B is equal to angle Q, angle C is equal to angle R. Okay, so next என்ன எழுதலாம்? AB by PQ is equal to BC by QR is equal to AC by PR. அப்படிங்கிறது it is what we have to take and write. Correct? Yes, Lokeshwar. Hi da, எப்படி இருக்க? Yes. Okay, so these are the things we can write from the two and the ரெண்டு triangles similar அப்படினா இதுதான் அதோட information. ஓகேவா? So பசங்களா இங்க பாருங்க, angle P is equal to angle Q. That is this angle is equal to this angle. So I can write, எனக்கு என்ன எழுதலாம்? Angle B is equal to angle Q அப்படின்னு எழுதலாம். Yes or no? Angle B is equal to angle Q அப்படின்னு எழுதலாம். Next என்னடா எழுதலாம்? Next என்ன எழுதலாம்? இவங்கள வந்து bisect பண்ணுவாங்களா? Yes or no? இத வந்து bisect பண்ணுவாங்க, இதையும் வந்து bisect பண்ணுவாங்க. So this angle is equal to this angle, right? 90 degree. Very good, very good. Super. Ritesh, super. Venkat Kyle, super da, super. Okay va? So that is triangle AMB. AMB is equal to triangle PNQ is equal to 90 degree. பசங்களே இப்போ AA வந்துச்சா? So this is AA. ரெண்டு angles வந்துச்சு. So I am writing here. So by AA criterion, okay, what I will say, triangle AMB is similar to triangle PNQ. Okay va? So இதுல இருந்து என்ன எழுதலாம்? AM by PN is equal to BM by QN is equal to AB by PQ அப்படின்னு எழுதலாமா? Ratios. Okay, எனக்கு வந்து இவங்கள வேண்டாம், எனக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வேணும். ஏன்னா இதோட வேல்யூ தான் எனக்கு தெரியும். AB by PQ is equal to 2 by 3. So பசங்களே இங்க பாருங்க, AB by PQ க்கு பதிலா நான் 2 by 3 substitute பண்ணுவேன். That is equal to AM by PN. So therefore AM is to PN is equal to 2 is to 3. So Sivasaran, Dragon and everybody else, Ritesh,
Yes, yes, catch me. Super. Option D is the correct answer. 2:3. Kabilan. Okay, Kabilan. Yes, that's yes. Super. Very good, very good. Sama. Okay, next question, Papa Ma. Next question. Okay, we'll see whether Kuppusamy is working. So I will give you 60 seconds for this. Start poll. Okay. Start பண்ணுங்க. In the given figure, DE is parallel to BC. In the given figure, DE is parallel to BC. DE is parallel to BC. Okay வா? DE வந்து parallel to BC கொடுத்திருக்காங்க and AE வந்து A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay? What is AE? What is EC? EC is B. Okay? And DE is X. And BC is Y. AE, EC, DE and BY. So which of the following is true? Which of the following is true? Yes. Okay, C is the correct answer. இப்போ வந்து நான் என்ன question கேட்க போறேன் அப்படின்னா are you guys using BPT? BPT யூஸ் பண்ணீங்களா? BPT யூஸ் பண்ணீங்களா? ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிபிடி யூஸ் பண்ணலாமா இல்லையா? எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மேம் நீங்க சொன்னது parallel lines கொடுத்திருக்காங்களா அப்படி? எஸ் மேம் parallel lines கொடுத்திருக்காங்க. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ XY அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ they have given X and Y. ஸோ இந்த வச்சு எதுவும் நம்மளால பண்ண முடியாது. ஓகே இதுவும் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகே சைட்ஸோட ரேஷியோ வச்சு எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ வி கான் யூஸ் பிபிடி ஹியர். கிளியரா? பிபிடி வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா என்னது மேம் யூஸ் பண்ணுறது? ஏன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பாருங்க கன்சிடர் ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள் பாருங்க ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே பிபிடி இஸ் நாட் யூஸ்ட் ஹியர். பிபிடி யூஸ் பண்ண முடியாது. பிபிடி யூஸ் பண்ணால் உனக்கு கிடைக்காது. ஓகேவா? பிபிடியில் வந்து ஓகே நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஸோ பிபிடியில் வந்து சைட்ஸோட ரேஷியோ தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஆனால் வந்து இவங்க இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ பிபிடி யூஸ் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய் ஒன்றை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ வி கான் யூஸ் பிபிடி ஹியர். ஸோ இங்கே வந்து நம்ம சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் தான் யூஸ் பண்ணோம். ஓகேவா? சரி இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏடிஇலையும் ஏபிலையும் angle A is equal to angle B அப்படின்னு எழுதலாமாடா? இங்க பாருங்க angle A is equal to angle A because common angle yes. so next வந்து கொடுத்திருக்காங்க that is DE is parallel to BC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்? DE is parallel to BC. அப்படி இருந்துச்சுன்னா பசங்களா இங்க பாருங்க triangle ADE is equal to triangle ABC. corresponding angles of a parallelogram of a parallel lines. சொல்லலாமா? yes okay so இப்போ இங்க ஒரு angle வந்துச்சா? here you have an angle and here you have an angle. so by AA criterion எங்கடா எழுதுறது? So by AA criterion, I will say triangle ADE is similar to triangle ABC. Correct? Triangle ADE is similar to triangle ADC. சரி இப்போ ratios எழுதலாமா? AD by AB எப்படிடா எழுதுறது? AD by AB is equal to DE by BC is equal to AE by AC. எஸ் ஆர் நோ? இப்போ வந்து என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதோ அதெல்லாம் நம்ம எழுதணும். ஏடி அண்ட் டிபியோட வேல்யூ இல்லை. ஓகே இப்போ டிஇயோட வேல்யூ இருக்கா? எஸ் டிஇ இஸ் எக்ஸ் டிஇ. ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏஇ பசங்களா? ஏஇ இஸ் ஏ அண்ட் ஏசி அப்படிங்கிறது ஏ பிளஸ் பி.
ஓகே ஸோ இப்போ வந்து இங்கிருந்து x is equal to ay divided by a plus b இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்மளால எடுக்க முடியும் கரெக்டா ஸோ அது இருக்குதான்னு பார்ப்போம் a is equal to x is equal to உங்க பாருங்க x is equal to ay divided by a plus b very good super very good very good so option C is the correct answer yes Kuppusamy is working Kuppusamy is working D is C is the answer Sivasaran okay dragon and I think Kutti dragon also answered okay நீங்க டைமுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க ஓகேவா ஆன்சர் இஸ் C yes Kabilan சூப்பர்டா சூப்பர் okay next question போலாமா yes இது ஒரு சூப்பர் அருமையான question okay yes so you have to listen very carefully இப்போ வந்து நான் இது கொடுக்கல okay I'm not giving the timer here ஏன்னா வந்து கொஞ்சம் நல்ல question இது okay சரி இருந்தாலும் I will give you the timer so I will give you 90 seconds okay 90 seconds கொடுக்குறேன் 1.5 minutes okay so I hope read பண்ணுங்க ABCD is a trapezium with AD is parallel to BC and AD is equal to 4 cm with if the diagonals AC and BD intersect each other at O such that AO by OC is equal to DO by OB is equal to half then find the value of BC okay so I will give you 90 seconds நீங்க try to answer okay 90 seconds I will give you okay நீங்க answer பண்ணுங்க in between I will also answer okay வா சரியா answer start answering you have 90 seconds so we have a trapezium here பசங்களா trapezium கொடுத்திருக்காங்க right so trapezium okay so trapeziumல என்னலாம் சொல்லிருக்காங்க ABCD is a trapezium AD is parallel to BC okay so I'm just naming it as ABCD okay வா so here AD is parallel to BC okay next என்ன சொல்லிருக்காங்க AD is 4 cm அப்படிங்கறாங்க okay AD is 4 cm next the diagonals AC and BD so there are two diagonals AC is a diagonal so இங்க பாருங்க AC is a diagonal and BD is a diagonal எங்கப்பா போறீங்க okay so next என்ன சொல்றாங்க intersecting at each other at O so this is the intersecting point so this is the O okay next என்ன சொல்றாங்க so next is something which ஒரு டேட்டா மாதிரி கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா so AO by OC is equal to DO by OB is equal to half அப்படின்னு கொடுத்திருக்காங்க so you have to find the value of BC here yes easy question or did you answer oh super da super okay easy na then it's fine okay so இப்போ வந்து பாருங்க BC தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் I have to find BC here I need to find BC here so BC வர மாதிரி I have to take a two triangles correct similarity தான் நீ வந்து யூஸ் பண்ணணும் so BC வர மாதிரி so இங்க பாருங்க BC இந்த triangle வருதா so இப்போ பாருங்க consider triangle COB and triangle இதோட corresponding side is A okay வா so that is AOD triangle AOD okay வா so இப்போ இங்க பாருங்களேன் angle AOD is equal to angle COB அப்படின்னு எழுத முடியுமா that is இந்த angle is equal to இந்த angle right என்ன சொல்லலாம் vertically opposite angles so that is vertically opposite angles are equal இப்போ நீ வந்து எப்படி வேணாலும் எழுதலாம் then they said AD is parallel to BC AD என்னதுடா parallel to very good Ritish very good Sivasaran very good Dragon very கிடையாது very good da okay so AD is parallel to BC either you can write alternate interior angles are same illaட்டி corresponding angles are same okay so நான் வந்து இத வந்து angle 1 அப்படினு கொடுக்கிறேன் and this is angle 2 அப்படினு நான் கொடுக்கிறேன் okay so that is angle 1 is equal to angle 2 because alternate interior angles
ஓகேவா? So this is an angle, இதுவும் ஒரு angle. So by AA criterion, by AA criterion, what can I say? Triangle COB is equal to triangle AOD. எழுதலாமா? Yes. Okay. So இப்போ வந்து நீ என்ன எழுதலாம்? OC by திருப்பி எழுதிக்கோங்க. அப்படி திருப்பி எழுதும்போது தான் கரெக்டா இந்த ஒரு இது வரும். ஓகே. So that is AO by OC is equal to OD by OB is equal to BC by AD. So பசங்களா இங்க பாருங்க. AO by OC is equal to DO. So இந்த portion is already 1 by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. This portion is already given that it is 1 by 2. So இது வந்து என்னடா வரும் 1 by 2 is equal to BC divided by AD ஓட value is 4. Okay, so இது ரெண்டு cancel ஆகி போயிடும். Cancel ஆகி போகுது. BC by, okay. இங்க வந்து AD by BC வரும். ஓகேவா? AD by BC. So this is already half is equal to 4 divided by BC. So BC ஓட value என்னடா வரும்? BC ஓட value is 8 centimeter. So option C. Option C. Yes. Clear? Okay வா? ஒரு நல்ல question இது. இது வந்து proof ஆகையும் அங்க கேட்டிருக்காங்க. So some question இது 3 marksக்கு கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, okay. So நம்ம next, இங்க ஒன்னு இருந்துச்சு. குப்புசாமி, please come here. Option C. Yes, 100%. Catch me. Very good, Sivasaran, Dragon, Ritesh. Very good, very good. Super. Super, very good. You are answering very well. Okay, இந்த questionக்கு answer பண்ணுங்க. This question. இதுக்கு வந்து ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணா I will give you 45 seconds. Okay, so start poll. ஆன்சர் பண்ணுங்க. சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. very good Kabilan, very good. Okay. So இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. BPT யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? BPT எஸ்ஸா நோவா? நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாலும் போதும். தங்க பூவே no. Very good, very good, very good Dragon, very good Sivasaran, very good Ritesh. Yes da, yes. Okay. So இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க? DE is parallel to AB ன்னு கொடுத்திருக்காங்களா? Yes. DE is X, BE is B, and EC is C. Okay, then X can be expressed in terms of ABCs அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சின்ஸ் எக்ஸ் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிபிடி நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிபிடி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. பிபிடியில் வந்து இந்த ரேஷியோஸ் மட்டும்தான் அதில் இன்க்ளூட் ஆகும். திஸ் சைட் இட் won't be included. Clear? So BPT can't be used. Okay. Okay. இப்போ வந்து நான் கன்சிடர் பண்ணலாம் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்படி ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇசி. ஓகேவா? ஓகே, பிபிடிக்கு வந்து இந்த சைடில் வந்து ஏதாச்சும் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடில் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ட் தீஸ் டூ லைன்ஸ் வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் பிபிடி. இல்லையா, அங்கே அப்படி எதுவும் சொல்ல, இந்த ரெண்டு லைன்ஸ் மட்டும் பேரலல்னு சொல்லியிருக்காங்களா, இந்த சைடில் எதுவும் கொடுக்கலையா, அண்ட் இந்த சைடை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்களா, அப்போ வந்து தான் பிபிடி வி கான் யூஸ். ஓகேவா? வி ஹவ் டு யூஸ் சம் கிரைட்டீரியன் there. So again angle A is equal to angle A because common angle. Next one, the angle ABC is equal to angle DEC, corresponding angles of an, corresponding angles of an parallel lines. Okay, so adnala by AA criterion, எனக்கு வந்து என்ன சொல்லலாம், triangle ABC வந்து is similar to triangle DEC அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? So that is AB by DE is equal to BC by EC is equal to AC by DC. So AB கொடுத்திருக்காங்களா? இல்லை.
டிஇ கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி ஏபி இஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏபி இஸ் ஏ. ஸோ ஏபிடிஇ கொடுத்துருக்காங்க, பிசிஇசி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வி டோன்ட் ஹாவ் டு டேக் திஸ் சைட், ஏன்னா இதுல இருந்து எதுவும் கொடுக்கல. ஸோ வாட் இஸ் ஏபி பசங்களா? ஏ. A divided by x is equal to what is BC? B plus C. B plus C divided by EC is C. Okay, va? Now I have to find x here. So AC is equal to x into B plus C. Okay. So x oda value அப்படிங்கிறது AC divided by B plus C. So option B. Yes. Sivasaran, yes. C is common. C is common. எங்கப்பா C is common? A is not common. A common கிடையாதே. நான் A common எடுக்கவே இல்லையே. Angle C. Angle A is equal to angle A. Angle C is equal to angle C. ஓகேடா, நீ அப்படி கூட சொல்லலாம், பிரச்சனையே கிடையாது. நீ அப்படியும் பண்ணலாம். ஓகே, கரெக்ட் தான்டா. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ இல்லையா? ஓகே. அது சொல்றீங்களா? ஓகே, எஸ். ஓகே, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. எஸ், கரெக்ட். ஆங்கிள் ஏ இது ஏன்னு நினைச்சிட்டேன். எஸ், ஓகே. ஐ தாட் this is A-da, so அதனால A எழுதிட்டேன். Okay, sorry for that. Angle C is common here. Yes, hi Sandy, எப்படி இருக்கீங்கப்பா? Long time no see, எப்படி இருக்கீங்க? How are you? I am fine. Okay. Ma'am, A is not common, C is common. Okay, நான் கரெக்ட் பண்ணியாச்சு. Okay. So இப்போ வந்து நம்ம next question போவோமா? Next question is that next question, easy question தான். நீ கொஞ்சம் யோசிச்சா போதும். இந்த கிளாஸ் எப்போ முடியும்? இன்னும் வந்து எவ்வளோ questions இருக்கு அப்படின்னா, including this 1, 2, 3, 4, 5 questions are there. அந்த 5 questions எப்போ முடியுதோ அப்போ இந்த கிளாஸ் முடியும். When you will take 11th one shots? Probably next weekல இருந்து. Super Sandy, super da. Very good, congratulations. Ma'am, book back ma'am. Bookல இருக்க question okay. Bookல இருக்க அந்த question. Okay, try to answer. Bookல இருந்தா என்ன, bookல இல்லாட்டி என்ன, ஆன்சர் பண்ணுங்க. சாம்பிள் question பேப்பர்ல இருக்குது இந்த question. Okay. So இங்க பாருங்க, so they have given, what is given here? So AD divided by AE is equal to AC by BD and angle 1 is equal to angle 2. This is what they have given. Yes, I know. Next weekல இருந்து தான் 11th மோஸ்ட்லி கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? எஸ். இப்போ இது அங்கேயே இருக்கட்டும் பசங்களா. ஸோ we will take this. Okay, angle 1 is equal to angle 2. So angle 1 is equal to angle 2 வர class. Check out my answer. AB is equal to AD. AB is equal to AD. AB is equal to AD. Angles opposite. Yes. அதேதான். அதேதான். What I'm going to tell is that also. Yes. So இப்போ வந்து angle 1 is here. So angle 1 and angle 2 வந்து equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அது இன்க்ளூட் ஆகிற ட்ரையாங்கிள் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ these two triangle, these two கிடையாது, this triangle. Okay. So triangle. So consider triangle.
consider triangle. எந்த triangle consider பண்ணலாம் பசங்களா? ABD going to consider ABD. So ABD ல வந்து angle 1 is equal to angle 2. So this is actually an isosceles triangle, right? It is an isosceles triangle. கரெக்டா? இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ தட் இஸ் திஸ் வில் பி ஈக்குவல் டு. ஸோ 1க்கு இந்த 2க்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆங்கிள், சாரி 2க்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு இஸ் ஏபி. எஸ், ஸோ ஏபி. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 1க்கு ஆப்போசிட் இருக்கிறது பிடி. 1க்கு opposite. So 2 ஓட opposite side is AB. 1 ஓட opposite side is BD. So AB will be equal to BD. Is that clear? Is that clear? Oh, okay, okay. Principles ma'am சொல்லிட்டாங்க 7.79. பரவாயில்ல கண்ணு வச்சிருக்கூடாது அப்படின்னு அதுக்காக இருக்கலாம். Yes. அலமேலு எப்போ கிளாஸ் முடியும் அப்படிங்கிறது ஐ ஹவ் 5 questions. அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆகும். எனக்கு எப்போ டைம்னு தெரியாதுப்பா. ஓகேவா? ஓகேவாடா? ஓகே, எஸ். ஓகே, இப்போ வந்து வி காட் AB இஸ் ஈக்குவல் டு பிடி. ஓகேவா? இங்கே பாருங்க, AB இஸ் ஈக்குவல் டு பிடி. ஸோ இப்போ வந்து இது வந்து நான் equation 1 அண்ட் திஸ் இஸ் equation 2 அப்படின்னு நான் எழுதுறேன். ஃபார் equation 1 வந்து இப்போ மாறிடும். எப்படி மாறிடும்? AD by AE, ஓகேவா? that is equal to AC by AB. இப்படி மாறிடுச்சு இது. இப்போ வந்து ஓகே மாறிடுச்சு, ஓகே இட் இஸ் ஃபைன். அது வந்து என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் AD? AD பசங்களா, திஸ் இஸ் AD, ஓகே, AD by AE. ஸோ திஸ், ஓகே. அதே மாதிரி AC by AB. ஓகேவா? நம்ம வந்து மேம் குட்டி பீசஸ் தானே மேம் நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ 2 ட்ரையாங்கிள். இப்போ நம்ம வந்து என்ன படித்தோம்? இப்போ வந்து ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ தட் இஸ் ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதில் வந்து டிஇ அப்படிங்கிற அந்த லைன் வந்து parallel டு திஸ் அப்படின்னா மேம் நீங்கள் வந்து சொன்னது AD by DB வந்து ஈக்குவல் டு AE by EC மேம். இப்படி தானே மேம் நீங்கள் சொல்லி தந்தீங்க. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தா இது இங்கே அப்படியே இங்கே வந்து அது அப்படியே இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ரேஷியோ வந்து நமக்கு இப்படி கூட எழுதலாம். எப்படின்னா AD by full length AB that is equal to AE by AC. This is also correct. This is also correct. ஓகேவா? சின்னது ரேஷியோஸ் எடுக்கலாம். சின்னது பெருசு எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கும் தப்பு கிடையாது. ஓகே, ரேஷியோஸ் கேன் பி ரிட்டன் எய்தர் திஸ் வே ஆர் திஸ் வே. போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து அது மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? இது வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் திருப்பி போட போறேன் இவங்கள. ஸோ தட் இஸ் AE by AD is equal to AB by AC. ஸோ பசங்களா, ரேஷியோஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா வாட் கேன் ஐ சே? இஃப் த ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் பை யூசிங் எந்த தியரம் யூஸ் பண்ணும்? கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. பை யூசிங் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி ஐ கேன் சே triangle BE is, sorry, the line BE is parallel to CD. The line BE is parallel to CD அப்படின்னு சொல்லலாமா? BE is parallel to CD. எஸ். ஸோ அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கும். தட் இஸ் BE is parallel to CD or DC. ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட இந்த 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்றீங்க, எனக்கு தெரியுது. ஓகே, நானும் ப்ரூவ் பண்றேன். ஸோ ட்ரையாங்கிள் BAE, ஓகே, சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். BAE இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் CAD. நீ வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நாட் CDA, CAD. ஓகே, இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டேக் த ட்ரையாங்கிள், consider triangle BAE and triangle
CAD. Okay, what is BAE? BAE and triangle CAD. So this is the smallest triangle and பெரிய triangle connection. Correct? Small triangle, சின்ன triangle. பெரிய triangle, சின்ன triangle. Okay. So இதில இருந்து பசங்களா, can I say angle A is equal to angle A? Angle A is equal to angle A அப்படின்னு சொல்லலாமா? Common angle, right? It is the common angle. So since BE is parallel to CD, BE வந்து CD க்கு parallel இருக்கிறனால, okay, BAE angle AE இல்லாட்டி AB ஏதோ angle எடுத்துக்கோ, AEB is equal to angle ADC. Angle ADC. என்னதுடா? corresponding angles. கரெக்டா? நீ எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். alternate கூட நீ யூஸ் பண்ணலாம். Alternate interior angle also you can use. Corresponding angles also you can use. No problem. You will get marks. Okay. Both the answers are correct only. So, இது வந்து corresponding angles of a parallel lines are equal. So, by AA criterion. So, இதுக்கு மேல நான் எழுதுறேன். By AA criterion, triangle BAE is similar to triangle CAD. That's it. Sarvesh, yes. Okay, va? Clear? Okay. So, next question we will go. Next question. இதுதான் நான் வந்து சொன்ன question. That is 5 marks question that BPT prove பண்ண சொல்லுவாங்க and also அதை யூஸ் பண்ணி you have to prove this அப்படிங்கிற question கூட வரும் சொன்னது இதுதான். First question you can do it by yourself. I'm already prove பண்ணியாச்சு. That is prove that a line is drawn parallel to one side of a triangle intersecting the other two sides in distinct points. Then the other two sides are divided in the same ratio. என்னதுடா இது? BPT. Okay, BPT prove பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து அது தியரம் சொல்லியிருக்காங்க. இந்த தியரம் வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணி குப்புசாமி previous sum. இதுக்கு குப்புசாமி இல்ல. Options இல்லல்ல. There is no options, right? So that's why. Okay. So this is BPT. You have to do it by yourself. Next பாருங்க. Next question. So இதுல வந்து எந்த ஒரு ஃபிகரோ எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேவா? Using the above theorem, prove that a line through the point of intersection of the diagonals and parallel to the base of the trapezium divides the non-parallel sides in the same ratio. என்ன சொல்றாங்க? So there is a trapezium. ஓகேவா? trapezium எங்க இருக்கு? Okay. So இந்த trapezium வந்து trapeziumத்துக்கு வந்து என்ன இருக்கு? diagonals இருக்கு. ஓகேவா? So there are two diagonals. So இதுதான் intersecting point. இந்த intersecting pointல I am just drawing a line. Okay? இந்த line. So இந்த line வந்து என்ன நம்ம வந்து prove பண்ணோம்? இது வந்து it is parallel to the base of the line. So this is the base. ஓகேவா? இதுதான் base. ஓகேவா? இந்த line வந்து parallel to this base. Okay, easy question. Super da. Okay, super. Easy na எனக்கு okay தான். நீங்க சூப்பரா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். Okay. இது வந்து பேஸுக்கு வந்து parallel-ஆ இருக்கு and it divides these two points. இந்த divide பண்றாங்களே இப்போ நீங்க பாருங்க. இதுக்கு நான் வந்து A B C D. ஓகேவா? இது E F. So what we have to prove அப்படினா AE by இது வந்து O ன்னு வெச்சுக்கோங்க. AE by ED is equal to BF by FC. This is what you have to prove. Okay, இதுதான் நீ வந்து prove பண்ணு. சரி, prove பண்ணலாமா? So first we will draw the trapezium.
Okay, so name பண்ணுங்க AB CD. Okay, so this is the intersection. Let it be O. Okay, so இந்த intersect பண்ற point வந்து நான் E and F அப்படின்னு மார்க் பண்ண போறேன். ஓகேவா? Yes, clear. இப்போ நம்ம வந்து they have given that this EF is parallel. EF is parallel to the base BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து EF is parallel to BC. அப்போ நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? We have to make the questions and do everything. ஓகேவா? சரி. You have to make, என்ன நான் இப்போ சொன்னேன்? You have to make the questions, அதை நான் வந்து திருப்பி எழுதுறேன். You have to answer. Okay. Okay, first நான் வந்து I have to consider. இப்போ இங்க பாருங்க AE by ED. What do I have to prove? I have to prove that AE by ED is equal to BF by FC. இதுதான் எனக்கு ப்ரூவ் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து என்ன பண்ணும் பசங்களா? ப்ரூவ் பண்ணும் எனக்கு. அப்போ AE ED வர மாதிரி triangles I have to take. So what is the triangle I'm going to take? So red color triangle பாருங்க. ADC. Okay, this triangle. இந்த triangle நான் எடுத்தோம் அப்படின்னா, if I take this triangle, I will get AE and ED. Right? I will get AE and ED. So, consider triangle solution. Consider triangle ADB. Okay, I'm going to consider triangle ADB. அதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? EO will be parallel to, right? EO illadi OE. OE will be parallel to, எதுக்கு parallel? எந்த triangle நான் எடுத்தேன்? ADB கிடையாது, ADC, கரெக்டா? ஓகே, ADC triangle எடுத்தோம் அப்படின்னா OE is parallel to DC. That is what given, right? இப்போ வந்து மேம் இது எனக்கு எழுதுனது புரியல அப்படின்னா இங்க பாருங்க, இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி EF is parallel to DC. EF வந்து EFல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் OF, sorry OE. So OE will be also parallel to DC. It is the part of EF, கரெக்டா? அதனால தான் அப்படி எழுதிருக்கேன். ஓகேவா? So that is OE வந்து parallel to DC. Yes. இப்போ use other color மேம். சரிடா நீங்க சொன்னா பண்ணாம இருப்பேனா? Okay, so we got this. இங்க நம்ம வந்து by using BPT. Okay, BPT யூஸ் பண்ணலாமா? BPT யூஸ் பண்ணி சொல்லுங்க. That is AE by ED is equal to OA by OC. Okay, let it be equation number 1. Okay வா? இப்போ வந்து என்னடா பண்ணலாம்? Next என்ன பண்ணலாம்? What is the next thing we gonna do? Next வந்து other triangle we have to consider, right? எந்த triangle consider பண்ணோம்? நீங்க எந்த triangle? If you know the answer, tell me what is the next triangle we have to consider? Next triangle எதுடா? ஒரே ஒரு triangle தான் யூஸ் பண்ண முடியும். That is BEE. This is we can use, right? BDC. ABC. ABC யூஸ் பண்ணலாமா? ABC யூஸ் பண்ணலாமா? இல்ல அதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, that line is parallel to the base. அவங்க வந்து பேஸுக்கு மட்டும்தான் parallelனு சொல்லியிருக்காங்க. So this is our base. DC is our base, இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்? What is the answer? Tell me. ADB. ADB எடுக்கலாமா? ADB.
Okay. Base of the, okay, this is also we can take it as base, no? Yes, yes. BDC இங்க பாருங்க. So trapezium parallel to the base அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So pair, இது வந்து pair is என்ன சொல்ல, trapeziumத்தோட என்னது, trapeziumத்தோட ஒரு pair of lines, ஒரு pair of lines is always parallel. So these two lines are always parallel. இவன் வந்து இதுக்கு parallel அப்படின்னா இவன் வந்து இதுக்கும் parallel, கரெக்டா? Yes or no? So அப்ப வந்து இத கொஞ்சம் மாத்தி எழுதலாமா நம்ம? இங்க பாருங்க, இவ சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா இப்ப EF is parallel to DC, கரெக்டா? EF is parallel to DC, right? If EF is parallel to DC அப்படின்னா DC is parallel to AB, கரெக்டா? ட்ரெபீசியத்தோட என்ன சொல்ல, one of the characteristic அது. இப்ப DC is parallel, அதே மாதிரி என்னது, EF is parallel to AB வரும். Okay, EF is also parallel to AB. So இந்த கண்டிஷன் மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோமா? கன்சிடர், இப்போ வந்து மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் we will consider. ஓகேவா? ஸோ நாட் திஸ் ரெட் ஒன். இப்போ எல்லாமே போயிருமோ? So these are parallel to this one and this is parallel as well. So இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? ADB. இது நல்லாவே இல்லை. ஸோ இங்க பாருங்க பாத்தீங்களா, ADB இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு சைடு இல்லாட்டி RHS ஈக்குவல் டு RHS நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ ஐ டேக் ABC நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சொல்றேன், நான் எதுக்கு அதை மாத்தினேன் அது கூட நான் சொல்றேன். ஓகே, இஃப் ஐ கன்சிடர் ட்ரையாங்கிள் ADC நான் வந்து கன்சிடர் பண்ணேன்னு வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற யாராச்சும் தான் நான் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஐ வாண்ட் கெட் அ காமன் சைட் டு இக்குவேட். எனக்கு வந்து இக்குவேட் பண்றதுக்கு ஒரு காமன் சைடு கிடைக்காது இஃப் ஐ டேக் ADC. ஓகே, ஸோ அப்போ நான் மாற்றுவேன். ஐ வில் சேஞ்ச் த ட்ரையாங்கிள். ஓகே, யூ ஹேவ் டு டூ த சேம் திங். ஓகே, இப்போ நான் ADC எடுத்தா எனக்கு வந்து இக்குவேட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், நான் வந்து வேற ட்ரையாங்கிள் சேஞ்ச் பண்ணேன். இஃப் ஐ கெட்டிங் எனி திங் இக்குவேட் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டேக் ட்ரையாங்கிள் ABD ஆர் ADB வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ அதில் வந்து என்னடா வரும், இது வந்து ஓகேவா? ஸோ தட் இஸ் AE by ED is equal to OB by OD. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து we got this and I am just calling this as equation number 1. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா OB and OD வர மாதிரி ஒரு triangle we have to take. OB and OD. ஸோ OB and OD வர மாதிரி triangle is this. ஓகே, இது இந்த side is there. அதுக்கு வர மாதிரி ஒரு triangle is this, where in the base is parallel to the line, given line. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா just please tell me. திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ற ட்ரையாங்கிள் என்னது? கன்சிடர் ட்ரையாங்கிள் BCDO BDCO எப்படி வேணா நீங்க எழுதிக்கோங்க. BDC. ஓகேவா? BDC. அப்படி வரும்போது since OF is parallel to DC. Okay, so we can by using, இதுலயும் வந்து by using BPT நீங்க எழுதணும். ஓகேவா? by using BPT. Here also I will write by using BPT. ஓகேவா? by using BPT. அதுல வந்து என்ன, OE is parallel to AB. ஓகேவா? ஸோ இதில் வந்து எழுதும் போது என்னடா வரும்? ஸோ இப்போ இங்கே பாருங்க, BF by FC is equal to OB by OD. Equation number 2. ஓகே, இப்படி வரணும் எனக்கு. ஓகே, வாட் எவர் இட் இஸ், நீ ட்ரையாங்கிளில் most of the or 60% of the sumல when you are trying to prove some ratio, this is what at the end result ல வரும். ஓகேவா? So I will say RHS of equation 1 is equal to equation 2. RHS of equation 2.
Okay, RHS same. Therefore, LHS will be equal, LHS of equation 1 will be equal to LHS of 2. Okay, so that is AE by ED is equal to BF by FC. Hence proved. Okay, is that clear? OD, okay. Okay, yes? Please teach again. Yes, I will definitely teach it again. So, mostly வந்து நிறைய பேருக்கு first triangle எடுத்துட்டு ஏன் மேம் மாத்துனீங்க அப்படிங்கிறது வந்து first question ஆக இருக்கும். ஏன் மாத்துனீங்க மேம், அதுவும் கரெக்டாக தானே இருந்துச்சு. கரெக்ட் தானே, தப்பு இல்லைன்னு சொல்ல. I didn't say it is wrong, but ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து அக்கார்டிங் டு த கொஸ்டின் வி டிட் த டயக்ராம் அண்ட் ஆல். டயக்ராம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ EFS is parallel to DC. Okay, so that is the first thing they have given. EF is parallel to DC. Okay, according to the trapezium தோட characteristicsல வந்து one pair of the opposite sides, ஒரு pair. So that is in the opposite sides வந்து என்னவா இருக்கும், parallel-ஆ இருக்கும். கரெக்டா? இது வந்து unparallel, இது வந்து non-parallel lines, non-parallel lines ஆக இருக்கும். கரெக்டா? Yes or no? Yes. So அப்ப EF is parallel to DC. அப்ப அதிலே வந்து பாத்தீங்கன்னா DC is parallel to AB. அது வந்து characteristics of the trapezium. Okay. If DC is parallel to AB and DC is parallel to EF இருந்துச்சுன்னா அப்படின்னா EF is also parallel to AB. கரெக்டா? எஸ் ஓ, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பேஸுக்கு வந்து பேரலாக இருக்காங்க, பேஸுக்கு இன்னொருத்தவங்க கூட பேரலாக இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க கூட இவங்களுக்கு பேரலல். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். கிளியர் இல்லைன்னா சொல்லுங்கள், திருப்பி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணோம், ட்ரையாங்கிள் ABD கன்சிடர் பண்ணோம். இங்கே பாருங்க, ABD. ஓகே, ABD கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் வி காட் AE இஸ் ஈக்குவல் டு, அது எப்படி மேம் AE is equal to ED, அது எப்படி எழுதுனீங்க? ஸோ OE is parallel to OF. OE is parallel to OF. If the lines are parallel, அப்படின்னா by using BPT we can write the ratios ஓட, அவங்களோட sides-ஓட ratios will be equal. ஸோ அதுதான் first equation. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் திங் வாட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட், ஓகே, OB by OD வர மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் ஐ ஹேவ் டு டேக் OD by OB. ஸோ பசங்களை இங்கே பாருங்க, OB by OD வர ட்ரையாங்கிள் இஸ் திஸ் ட்ரையாங்கிள். இது எடுத்தாதான் எனக்கு வந்து அந்த RHS ஈக்குவல் டு RHS அப்படின்னா RHS ஈக்குவலாக இருந்துச்சுன்னா LHS ஈக்குவலாக வரும். அந்த ஒரு என்ன சொல்லலாம் கான்செப்ட் என்னால் கொண்டு வர முடியும். அப்படி என்னால் வந்து என்ன பண்ண முடியும், இவங்களை ப்ரூவ் பண்ண முடியும். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ அப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணது தான் ட்ரையாங்கிள் BDC. ஓகே, BDC. ஸோ OF is parallel to BC. ஸோ by using BPT நமக்கு வந்து இந்த ஒரு ரேஷியோ எழுதலாம். ஸோ இங்கே பாருங்க, OB by OD இங்கேயும் இருக்கு, OB by OD இங்கேயும் இருக்கு. ஸோ we can say the RHS of the equations are same. RHS சேமாக இருந்துச்சுன்னா LHS is also same. ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. AE by ED is equal to BF by FC. Yapa. Okay, is that clear? Next question. Okay, I think it will take 8 o'clock. Is it fine? நீ இருப்பீங்களா? இல்லைன்னா நம்ம இப்போவே நம்ம வந்து எஸ். இஸ் இட் ஃபேர் எனஃப்? இது போதும், ஸ்கூல் எக்ஸாமுக்கெல்லாம் இது போதும். நீ போர்ட்ஸுக்கே இதுவே போதும்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தாச்சு. ஓகே, ABCD is a parallelogram. Okay, point P divides AB in the ratio 2:3. Okay, so AB அப்படிங்கிற லைனை P வந்து 2:3ல வந்து என்ன பண்ணுது, கட் பண்ணுது. Point Q divides the line DC வந்து 4:1ல வந்து என்ன பண்ணுது, கட் பண்ணுது. Prove that OC is half of
Oh, okay. We have to prove that OC is equal to half of OA. இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணும். இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு மேம்? 1 2. என்னாச்சுடா லேமலு? வாட் ஹேப்பன்? உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியில போகணுமா? ஓகே, 2 கொஸ்டின் இருக்கு. எல்லாமே ப்ரூஃப் தான், அதனால தான் இட் டேக்ஸ் டைம். ஓகே, ப்ரூஃப் இஸ் ஆல்வேஸ் நீங்க உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து என்னடா சொல்றேன், கெமிஸ்ட்ரி கிளாஸ். யூ டோன்ட் ஹேவ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆஃப்டர் திஸ். இல்லையே, உனக்கு வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் இல்ல. இல்ல மேம், பேசாம இருங்க மேம். You only have max class here, okay? நீங்க வந்து CBSE 11th and 12th போய் அங்க பாருங்களேன். அங்க இப்போ வந்து என்ன போகுது அப்படின்னா பிசிக்ஸ் கிளாஸ் போகுது. ஷெட்யூலே பார்க்காம அது எப்படிடா? இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் தாண்டா இருக்கு. 11th and 12th வந்து CBSE 11th and 12th போனீங்க. இங்கெல்லாம் நான் வந்து ஓகே ஓகே, ஸோ திஸ் we have to proof. ஓகே, இப்போ நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்களா இல்லையா? இப்போ வந்து AP is to AB. இப்போ வந்து parallelogram-க்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel and equal. ஓகேவா? parallel and equal, கரெக்டா? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel and equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி DC is equal to AB, கரெக்டா? DC AB வந்து AB is equal to DC. AB is equal to DC. AB is equal to DC, கரெக்டா? இப்போ இது எழுதுனதுக்கு நான் இது எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் ஐ ஜஸ்ட் ரைட் AP is equal to 2x எழுதலாமா? ஏன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கூட ஒரு காமன் மல்டிபிள் இருப்பாங்க, அவங்கள நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 2 3 எல்லாம் வருது. ஓகே, ஸோ AP is equal to 2x, PB is equal to 3x வருமா? அதே மாதிரி DQ is equal to 4x and QC is equal to x. ஓகே, இப்படி எழுதலாமா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கரெக்டா? ஸோ இப்போ வந்து we have to consider 2 triangles again. So that is இந்த triangle தான் நம்ம வந்து consider பண்ண போறோம் and this triangle. ஓகேவா? So that is consider triangle COQ is equal to கிடையாது and triangle AOP. Okay, so 2 triangles consider பண்ணியாச்சு. As usual, angle COQ is equal to angle AOP. Yes or no? இப்போ வந்து நான் இதுக்கு வந்து angle 1 அப்படின்னு கூப்பிடுறேன், இது வந்து angle 2 ஆக இருக்கும், கரெக்டா? alternate interior angles. So angle 1 is equal to angle 2 because alternate interior angles. இது வந்து vertically opposite angles. அப்போ எனக்கு வந்து என்ன சொல்லலாம்? by AA criterion triangle COQ is similar to triangle AOP. கிடைச்சிச்சா? ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ரேஷியோஸ் எழுதுவோமா? ரேஷியோஸ் we will write. So that is OC by OA, that is equal to OQ by OP, that is equal to CQ by AP. So CQ ஓட வேல்யூ இங்க இருக்கு பாருங்க. CQ, that is QC ஓட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, AP ஓட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. Yes or no? We will just substitute that values here. So OC by OA is equal to x by 2x. X cancel ஆயிடும், right? So இப்போ வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? that is OA will be equal to 1 by 2 into
OC is equal to 1/2 into OA, hence proved. Clear? So that's it. Okay, very easy question. Yes, next question. இது கொஞ்சம் ஒரு question is a question. ஒரு summa question இது, okay? So like hence proved. Yes. இந்த question எப்படிடா prove பண்ணலாம்? It's a very nice question. நான் வந்து சொல்றது நீங்க வந்து just listen பண்ணாலே போதும். You will get to know this. Okay? So இன்னும் ஒரு question ஓட we will finish. I think it will take 8 o'clock வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். Okay. சொல்லுங்க கபிலன். What is it? Okay. In triangle ABC, DEF. So DEF are midpoints of BC, CA and AB respectively. Prove that triangle FBD is similar to triangle DEF and DEF is similar to triangle ABC. ஓகே, இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் மிட் பாயிண்ட் தீரம். ஓகே, மிட் பாயிண்ட் தீரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கூட இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, there is two triangle கிடையாது, ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ABC, E and F. So in the E and F வந்து midpoints of the AB and midpoint of AC. Okay வா? இந்த midpoint ல இருந்து if I am drawing this line, okay, midpoint ல இருந்து இன்னொரு midpoint வரைக்கும் நான் வந்து line draw பண்றேன் அப்படின்னா obviously EF is parallel to BC. Right? EF வந்து parallel to BC இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து EF வந்து half of BC இருக்கும். ஓகே, இதுதான் வந்து மிட் பாயிண்ட் தியரம். ஓகே, இதுதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, this is what we gonna use. என்னடா கொசு கண்ணு குத்திட்டு போயிடுச்சுடா. ஓகே, this is what we have to use here. ஓகே, ஸோ இப்போ வந்து we gonna நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் இப்போ வந்து இங்கே பாருங்களேன். இப்போ வந்து we have to take two midpoints and அவங்களோட பேரலல் லைனா வர்றது எது? ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்க, இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இது. ஓகே, நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம வந்து இது அப்ரோச் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பேரலலோகிராம், ஓகேவா, நம்ம வந்து வாட் வி வில் டூ அப்படின்னா we will consider some parallel. நம்ம வந்து ஒரு parallelograms வந்து மேக் பண்ணுவோம். எப்படி மேக் பண்ணுவோம்? ஓகே, these two lines are parallel, these two lines opposite lines வந்து parallel இருக்கு, ஈக்குவலா இருக்கு, opposite lines வந்து parallel இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? we will find those sides, okay, which is parallel. அந்த லைன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? நமக்கு வந்து ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா வந்து 4 லைன்ஸ் வில் பி தேர். அதில் வந்து 2 பெயர் வந்து பேரலா நம்ம வந்து காட்டினாலே ஸோ ஓகே, இது வந்து ஒரு பேரலலோகிராமா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் திங் வி நோ தட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலலோகிராம் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பேரலல் லைன்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னடா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரலலோகிராம். சரிடா ஓகே, இட்ஸ் அப் டு யூ. உனக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ நீ அதை பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட். நம்ம வந்து வி ஹாவ் டு மேக். உடம்பு சரியில்லை, அச்சிச்சோ. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்லா சுடு தண்ணியெல்லாம் குடிங்க. ஓகேவா? டேக் ரெஸ்ட். ஃபோனெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேவா? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபோன் பார்க்காதீங்க, படுத்து தூங்குங்க. ஓகே, யூ ஹேவ் டைம். நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் இல்லாத பட்சம் டேக் ரெஸ்ட். ஓகே, ஐ வில் ப்ரே ஃபார் யுவர் ஹெல்த். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? we will be taking என்ன சொல்லுங்க, we will be taking parallelograms. ஓகேடா பசங்களை, இங்கே பாருங்க. இப்போ மிட் பாயிண்ட்ல இருந்து யூசிங் மிட் பாயிண்ட் தியரம் தான். ஓகேவா? இட்ஸ் ஓகே. எதுக்கு நான் உனக்கு உடம்பு சரியில்லாததுனால என்கிட்டலாம் சாரி சொல்லாத.
இட்ஸ் யோர் ஹெல்த், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, இந்த வீடியோ நீ அப்புறமேல் கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து இந்த டி அண்ட் எஃப் இது எடுக்கிறேன். ஓகேவா, டி அண்ட் எஃப் எடுக்கிறேன். இல்லாட்டி இது எடுக்கலாமா, எஃப்இ 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 இஸ் த மிட் பாயிண்ட். FE is the midpoint. FEக்கு வந்து மிட் பாயிண்டாக இருந்துச்சுன்னா BCக்கு வந்து அவங்க பேரலாக இருப்பாங்க. கரெக்டா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் FE is parallel to FE is parallel to BC. ஓகேவா? FE is parallel to BC. FE வந்து BCக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா FE will be always also parallel to BD. கரெக்டா? also parallel to BD. இப்போ நான் வந்து பிங்க்ல வந்து வரைவேன். அதுதான் நம்மளோட parallelogram சைட். ஓகேவா? ஸோ this side and this side is now parallel. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டு விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுடா பசங்களுக்கு பாருங்க, DE. ஓகே, DEக்கு வந்து parallel இருக்கிறது யாரு, DEக்கு parallel AB. Again midpoint theorem தான். So by using midpoint theorem. By using midpoint theorem. So here, இப்போ வந்து நான் என்ன எழுதுவேன், what I will write? I will write it is DE is parallel to AB. ஓகேவா, இது வந்து ஒரு விஷயம். இது வந்து DE is parallel to AB. DE வந்து parallel to AB இருந்துச்சுன்னா DE is also parallel to BF. So DE is parallel to BF. Okay, first we will take this. அப்புறமேல் நம்ம வந்து போவோம். இப்போ பாருங்க, if we made இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் parallelogram ஆச்சு, parallelogram ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சைடும் is parallel. So we will write, என்ன நம்ம எழுதுவோம், that is FEBD. FEDB is the parallelogram. எழுதலாமா? இது வரைக்கும் ஓகேவா? எப்படி நான் எடுத்தது ஓகேவா? ஓகே இல்லைன்னா நீங்க சொல்லணும் என்கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இங்க இருக்கிற அந்த ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ திஸ் ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். Yes, you can also watch. Malayalam students, Malayali students also can watch. It's the same only. எல்லாருக்குமே பார்க்கலாம். Okay? Yes, Kalidasan. Okay, you can also watch. இப்போ பாருங்க, opposite side parallelogram ஓட it's okay da Jagan, don't worry, it's okay, no problem. Parallelogram ஓட opposite sides are equal. So that is angle B and this angle E is equal. நான் இதுக்கு வந்து angle 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன், இதுக்கு வந்து நான் angle 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே என்ன எழுதலாம், angle 1 is equal to angle 2. Angle 1 is equal to angle 2. Let it be equation number 1. Since FE is parallel to BD. Correct? FE வந்து parallel to BD. So இங்க பாருங்க, these are the lines. Okay, so this is FE and this is BD. Okay, so இதுல வந்து ஒரு லைன் போகுது, that is AB. AB அப்படிங்கிற இந்த transversal line அப்படி போகுது. கரெக்டா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, I want to know இந்த ஆங்கிள் will be equal to this angle, right? This angle, ஏன்னா வந்து அங்கேயும் பாருங்க, நீங்க DE is parallel to AB. DE இவங்களும் parallel தான். ஓகே, செட் கன்சிடர் பண்ணுங்க. செட் alternate interior angles they are, right? Interior angles எப்பவுமே அந்த செட்டுக்குள்ளார தான் வருவாங்க. Yes or no? Is that clear? So இப்போ வந்து FE parallel to BD, இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இது கூட நீங்க எடுக்கலாம். DE parallel to BF. BF is parallel to DE. இங்க பாருங்க, BF is parallel to DE. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஒரு parallel lines. ஸோ இதை வந்து கட் பண்ற இந்த லைன் பாருங்க, இந்த கட் பண்ற இந்த லைன். ஸோ these two angles will be equal. So I can say, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து
இது angle 3 and இது வந்து angle 4 அப்படின்னு நான் substitute பண்றேன். ஓகேவா? So that is angle 3 will be equal to angle 4. Angle 3 will be equal to angle 4. Okay, why? Alternate interior angles. You have to write the full form. Okay, AIA அப்படினால எழுதக்கூடாது. Alternate interior angles. Parallel lines. அதுல ஒரு transversal line. Opposite. Z consider பண்ணுங்க. Z. Z. Okay, is that clear? இப்போ நம்ம வந்து we will consider that two triangles. எதை நமக்கு வந்து prove பண்ணணுமோ similarனு யாரை prove பண்ணுமோ அவங்கள நம்ம எடுப்போம். ஓகேவா? Consider triangle FBD. FBD is similar நம்ம prove பண்ணணும் and triangle DEF. Okay, so these are the two triangles FBD and 2. இது வந்து நம்ம consider பண்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே பார்க்கணும். FBD is the triangle. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இதில் எங்கடாது எஸ். ஸோ இப்போ FBD this is the one triangle. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள் DEF இது ரெண்டும். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் நமக்கு வந்து சிமிலர் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாருங்க பசங்களா, F B க்கு சிமிலரா E, கரெக்டா? B க்கு சிமிலரா E, B க்கு சிமிலரா E. B ஓட corresponding angle is E, கரெக்டா? Yes or no? B ஓட corresponding angle is E. So அது நான் ஆல்ரெடி இங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். that is angle 1 is equal to angle 2. So what can I write? Angle 1 is equal to angle 2 from equation 1. கரெக்டா? B ஓட corresponding angle is E டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் is that angle 3 is equal to angle 4. that is BFD and இல்லாட்டி FDE. இது ரெண்டுமே என்னது? ரெண்டுமே ஈக்குவல், நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா? so that is angle 3 is equal to angle 4 from equation 2. okay, so by AA criterion எனக்கு என்ன சொல்லலாம்? triangle FBD is similar to triangle DEF. yes sir. ஓகேவா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுடா. 2 triangles we proved. okay, I hope it is clear. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா please let me know. if any doubts please let me know. ஓகே, ஃபர்ஸ்டே நம்ம வந்து இது வந்து parallelogramல இருந்து எடுத்தது, அப்புறமேல் தான் நம்ம வந்து ப்ரூஃபுக்கு போகணும். எஸ் நித்யா, ஐ எம் பேக். எங்கப்பா போனீங்க? ஓகே, எஸ், ஓகே, சூப்பர், கிளியரா? இப்போ நம்ம வந்து அடுத்தது ப்ரூவ் பண்ணலாமா? எஸ், angle 1 is equal to angle 2. அதான்ப்பா. இப்போ இது வந்து ஒரு parallelogram, கரெக்டா? ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு that opposite sides equal. parallel நம்ம வந்து சொல்லிட்டோம், அதான் இந்த சைடில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், parallel and equal. parallelogramோடது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal. அதே இதுதான் நம்மளோட parallelogram. this is the parallelogram we are taking. இப்போ எடுத்தது. ஓகே, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் parallelogramோடது. அதுதான் அதோட கண்டிஷன். ஸோ angle 1 is equal to angle 2. அதுதான் கோவிலுக்கு மேம் உங்களுக்கும் சேர்ந்து வேண்டிக்கிட்டேன். சூப்பர் தான், எனக்கு தேவை, நீங்களும் வேண்டுங்க. எஸ், ஓகே, ஓகே, இஸ் தட் கிளியர் ஜெனிஃபர்? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க.
angle 1 is equal to angle 2 நம்ம வந்து by using the parallelogram ஓட theorem. So this is angle 1 and this is angle 2, angle 3, angle 4. Yes, 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 yes. So no, ஏதோ சொல்லுங்களேன். சரி, இப்போ வந்து we have this எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து we have to prove that angle DEF. Angle DEF வந்து angle DEF is similar to angle triangle ABC அப்படி நம்ம வந்து prove பண்ணோம். Yes, hi தமிழ் கேமர். எங்க போனீங்க? எப்படி இருக்கீங்க? Okay, so that is DEF and triangle ABC. Okay, அது similar னு prove பண்ணோம். These are the two triangles we have. இது வந்து two triangles, ஓகேவா? Before going into the என்ன சொல்லலாம் ப்ரூஃபுக்கு போறதுக்கு முன்னாடி பசங்களா angle 1 is equal to இப்போ இங்க பாருங்க B இருக்கிற இடத்துல angle 1, ஓகேவா? இது வந்து angle 1 and E இருக்கிற இடத்துல angle 2. ஓகேவா? So already angle 1 is equal to angle 2 நம்ம already equation 1ல ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து சிமிலர் அப்படின்னு நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் இப்போதைக்கு, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒன் ஆங்கிள் இஸ் வித் அஸ். இன்னொரு ஆங்கிள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இன்னொரு ஆங்கிள் வி ஹேவ் டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே சேம் மெத்தட் தான்டா, அதே சேம். ஹாய் வணக்கம்ப்பா, வணக்கம், வாங்க வாங்க. அதே சேம் மெத்தட் தான். இப்போ வந்து we have to consider the triangle where we need to like என்ன சொல்லலாம் ஏதாச்சும் இன்னொரு ரெண்டு ஆங்கிள்ஸ் நமக்கு வந்து லைக் ஈக்குவல் பண்ணுற மாதிரி. ஒன்று இல்லாட்டி this angle equal to this angle அப்படின்னு நம்ம போகலாம். ஆங்கிள் எஃப் வந்து சிமிலர் டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். எஃப்போட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் யாரு? சி. ஓகே, எஃப்போட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சி. இங்கே எஃப் வந்து இங்கே இருக்கு, சி வந்து இங்கே இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் an opposite angle. எஸ், இப்போ பாருங்க, ஐ எம் டெல்லிங் அகெயின், எஃப் தான் எஃப்போட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சி. எஃப்போட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சி. அந்த எஃப் நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ இங்கே எஃப் இருக்கு, எஃப் இங்கே இருக்கு, சி இங்கே இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் an opposite angles. ஸோ we have to make an parallelogram again. ஸோ parallelogram திருப்பியும் நீ வந்து மேக் பண்ணிட்ட அப்படின்னா opposite angles will be equal, then that two triangle will be equal, கரெக்டா? ஸோ இப்போ வந்து parallelogram வந்து மேக் பண்ணும். So this is already given, right? FE is parallel to, இங்க எழுதுறேன், FE is parallel to DC. Okay, FE is already parallel to DC. Next நமக்கு வந்து இவங்கள ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? இவங்கள ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா DF is the midpoint. DF is parallel to, DF வந்து midpoint. So அவங்களோட இந்த side will be parallel, that is AC. ஓகேவா? If DF is parallel to AC, DF is also parallel to யாருக்கு? EC. Okay, so this is the condition. Okay, so இப்போ இதுல இருந்து we can say F E C D is a parallelogram. இது வந்து ஒரு parallelogram. இல்ல சுத்திதா, நீ ஏர்லி கிடையாது சுத்திதா, ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ். என்னடா இங்க பொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க? FECD is a parallelogram. FECD is a parallelogram இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு by using this. Opposite sides are equal. இது வந்து ஈக்குவல், எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ FCD is a parallelogram அப்படின்னா இப்போ வந்து நான் இதுக்கு வந்து இப்போ angle 5 and angle 6 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ தட் இஸ் ஃப்ரம் திஸ் angle 5 is equal to angle 6, opposite angles of a parallelogram. என்னடா இது? Opposite angles of a parallelogram. Angle 5 is equal to angle 6. Angle 5 is equal to angle 6. Let it be. இது வந்து equation, இது equation number 2 and this is equation number 3. இது வந்து equation number 3 ஆக நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்போ எங்க இடமே இல்லை எழுதுறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே,
சரி, consider triangle DEF and triangle ABC. கரெக்டா? ஓகே, ஸோ DEF and triangle, அது வந்து நான் திருப்பி நான் இங்க வரைகிறேன். DEF and triangle corresponding ABC. Okay, so already angle B is equal to angle E. Correct? Angle B is equal to angle E. So that is angle 1 is equal to angle 2 from equation 1. Equation 1 la நம்ம already prove பண்ணிருக்கோம். Okay, so அதே மாதிரி angle 5 is equal to angle 6. Angle 5 is equal to angle 6 from equation 3. So யார் இந்த 5? That is F தான் 5 and C தான் வந்து 6. Okay, corresponding angles. Okay, clear? So இப்போ வந்து by AA criterion. So by AA criterion எனக்கு என்ன சொல்லலாம்? Triangle DEF is parallel to triangle ABC. Hence proved. ஷாப்பிங் போனீங்களா? ஓகே, ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? பட்டாஸ் எவ்ரிதிங். எஸ், ஓகே. இப்போ இது ஓகேவாடா? 5 மார்க்ஸ் கொஸ்டின் இது. ஓகேவா? இட் இஸ் அ வெரி நைஸ் கொஸ்டின். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான். 1 மணிக்கு போயிட்டு நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா? ஐயாப்பா, 8 ஹவர்ஸ். வாவ், சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின். இதோட நம்மளோட இதை நம்ம வந்து முடிக்க போகிறோம். நன்றி, வணக்கம். So last question பசங்களா, last question, and it is a very easy question as well. Very easy. நீங்க வாங்கியாச்சா மேம்? எஸ், நான் வாங்கிட்டேன். Okay, angle A is equal to angle D. Yes, correct டவுமா. எஸ், 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா அதோட லைக் என்ன வரும்? 2 ஆங்கிள் ஈக்குவல்னா 3rd ஆங்கிள் வில் பி ஆல்சோ ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஐயோ, சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டேன். Okay, tell me the question. Tell me the question. Tell me the answer. In triangle ABC, PQ are the points on AB and AC, respectively. That PQ is parallel to BC. PQ is parallel to BC. Prove that the median AD drawn from A on BC bisect PQ. என்னடா சொல்றாங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து ஏடி வந்து மீடியன் சொல்லியிருக்காங்களே, ஏடி இஸ் த மீடியன். ஸோ ஏடி மீடியனாக இருக்கும்போது பிடி வில் பி ஈக்குவல் டு டிசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க பிக்யூ இஸ் பேரலல் டு பிசி. இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்கடா. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, we have to prove that என்ன ப்ரூவ் பண்ணணும்? PR is equal to RQ. ஸோ இதுதான் we have to prove. PR is equal to RQ அப்படின்னு we have to prove. ஓகேவா? PR is equal to RQ. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, இருந்துட்டு போனோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எகெயின் கன்சிடர் பண்ணி ஈக்குவேட் பண்ணணும். அவ்வளோதான், ஈக்குவேட் பண்ணுறது தான். ஏதாச்சும் ஒரு, இப்போ இங்கே பாருங்க, ஏஆர் இஸ் அ காமன் சைட் ஹியர். இந்த ட்ரையாங்கிளுக்காக இருந்தாலும் சரி, இந்த ட்ரையாங்கிளுக்காக இருந்தாலும் சரி, ஏஆர் இஸ் அ காமன் சைட். இதோட ரேஷியோ எடுத்தாலும் ஏஆர் பை ஆர்டி வில் பி ஈக்குவல். அப்போ நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? என்னப்பா புரியல? என்ன இது புரியலையா? இல்லை என்ன புரியல மேம்? ஹென்ஸ் ஏடி பைசெக் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இன்னொரு வாட்டி நான் வந்து சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். ஓகேவா? ஏடி இஸ் த மீடியன். ஏடி மீடியனாக இருக்கும்போது ஏடி மீடியன் இது வந்து ஈக்குவலாக கட் பண்ணணுமா? பிடி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு எழுதலாமா? பிகாஸ் ஏடி இஸ் த மீடியன். பைசெக்ட் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி. BD is equal to DC. Okay, next என்ன சொல்லியிருக்காங்க? PQ is parallel to DC. இதெல்லாம் கொடுத்துருக்கிறது. Diagram will be in the question. Yes, diagram will be there. Diagram இருக்கும். இதில் இருக்கு. இது வந்து AD is the median டா. Median வந்து இந்த பேஸை வந்து பைசெக்ட் பண்ணும். அது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அதுதான். ஸோ பைசெக்ட் பண்ணும்போது BD will be equal to DC. That's it. சரியா? Okay, consider
கன்சிடர் ட்ரையாங்கிள். கன்சிடர் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் நீ கன்சிடர் பண்ணும். இந்த ட்ரையாங்கிளும் அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிளும் நீ வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ சின்ஸ் இதில் இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இதில் பிபிடி யூஸ் பண்ணணுமா வேணாமா? பிபிடி யூஸ் பண்ணணுமா வேணாமா? லாஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். பிபிடி யூஸ் பண்ணணுமா வேணாமா? எஸ்ஸா நோவா? எஸ்ஸா எஸ்ஸா நோவா நோவா? அழகியே. Should we use BPT here or not? No answer. தெரியலையா? No ma'am. Super. அப்பாடி. Very good. Very good. சரி, இப்போ நம்ம வந்து we gonna consider triangle APR and triangle ABD. Okay. Angle A is equal to angle A because common angle. Right? Yes. Hi Spidey. Yes. Very good Uma. Very good. Very good Krishnaveni. Super da. Super. Very good Ritesh. Yes. You don't have to use. கான்கிருவன்ஸ் தானே? இல்லைப்பா, கான்கிருவன்ஸ் கிடையாது. கான்கிருவன்ஸ் இல்லாமலே நீ அது வந்து வேற கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஏ என்ன, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ வரும். அதே மாதிரி ஆங்கிள் ஏபிஆர் வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி. ஓகே, பிகாஸ் கரஸ்பாண்டிங் angles of the parallel lines. Okay, corresponding angles. Okay, corresponding angles. நீங்க ஃபுல்லா எழுதணும். இது வந்து காமன் ஆங்கிள். ஓகேவா? எஸ். சரி. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஓகே, பை ஏஏ கிரைட்டீரியன் ஐ வில் சே ஆங்கிள் ஏபிஆர் is similar to triangle ABD. Okay, so that is AP by AB. Okay, that will be equal to PR by BD. Okay. Yes. Okay. So let it be equation number 1. இது வந்து நான் equation number 1 எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணும். எந்த ட்ரையாங்கிள்? எங்கடா அது கொஸ்டின்? இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் தான். எங்கப்பா போறீங்க நீங்க பாட்டு போறீங்க. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் எது கன்சிடர் பண்ணும்? ட்ரையாங்கிள் AQR and triangle ACD. Yes. Same. Angle A is equal to angle A because common side. Okay. Next, angle AQR is equal to angle ACD. Corresponding angles of a parallel sides. Parallel lines. This parallel lines இதுவும் வந்து corresponding angles equal இருக்கும் இல்லையா? இல்லைனா நீ alternate interior angle கூட எடு, பிரச்சனையே கிடையாது. Alternate interior angle, corresponding எல்லாமே. Okay. So by AA criterion, நான் என்ன சொல்லுவேன்? Triangle AQR is similar to triangle ACD. Yes. So again எழுதுங்க, AQ by AC is equal to QR by இதுல வந்து ரெண்டு தான் எழுதியிருக்கேனும். Okay, I need to write one more, right? AP by AB. PR by BD is equal to AR by AD. Okay, let it be equation number 1. இதுல வந்து AQ by AC, QR by CD is equal to AR by AD. Okay, let it be equation number 2. Okay, இப்போ நம்ம கிட்ட வந்து BD is equal to DC இருக்கு, கரெக்டா? இப்போ எனக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணும்? PR is equal to RQ. ஸோ இப்போ வந்து இதுலயும் எது காமனா இருக்கு? AR by AD. ஸோ இந்த இது பாருங்க, இது மட்டும் பாருங்க. ஈக்குவேஷன் 1ல AR by AD இருக்கா? ஈக்குவேஷன் 2ல பாருங்க AR by AD இருக்கா? வணக்கம் ஜான், எப்படிப்பா இருக்கீங்க? இருக்குதா? ஸோ what I will say, RHS of equation 1 is equal to RHS of
equation 2 அப்படின்னு எழுதலாமா? எஸ், நீங்கள் எழுதலாம், எழுதி தான் ஆகணும். ஸோ தட் இஸ் PR by BD. PR by BD is equal to QR by CD. QR by CD. எனக்கு என்னடா ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு வந்து PR is equal to RQன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்க பாருங்க, BD is equal to DC. BD is equal to DC. BD is equal to DC. Cancel பண்ணலாமா? So that is PR is equal to QR. Hence proved. Hence proved. Yes. ஓகேவா? ஓ, வணக்கம் வணக்கம். புரிஞ்சிச்சா? போதும் அவ்வளோதான். Yes. Okay, so that's it for today. So இன்னைக்கு இவ்வளோ போதும். யா, இனிமேல் நீங்கள் வந்து 2 hours நீங்கள் படிச்சிட்டீங்கடா, இப்போ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேடா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ், விஜயராகன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ இன் த நெக்ஸ்ட் லைவ் ஆஸ் வெல். வாங்க, நம்ம இதே மாதிரி படிப்போம். ஓகே, எஸ், உமா அண்ட் ஜான், அப்புறமேல் வந்து கபிலன், கிருஷ்ணவேணி, ஸ்பைடி. ஓகேடா, சூப்பர்டா. ஓகே, ஐ எம் ஹியர் டு டீச் ஒன்லி. நோ, சரி, இப்போ வந்து யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் ஜெகன், நீங்களா ஜெகன்? ஓகேடா, ஓகே, நீங்கள் பல நேம்ல இருந்து வரீங்களா, அதனால. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம் பசங்களா. நான் 2 கருத்து சொல்லிட்டதுக்கப்புறம் நான் போகிறேன். ஸோ ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஹாப்பி தீபாவளி. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுற டைம்லலாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்து ரெஸ்பான்சிபிளாக யூ ஹாவ் டு கிராக் த பட்டாஸ் அண்ட் ஆல். ஓகே, அண்ட் எஸ், நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ஜாய் வித் த ஃபேமிலி. யூ ஒன்ட் கெட் திஸ் டைம் அகெயின். ஓகே, ஸோ ஹாப்பி தீபாவளி ஃபார் எவ்ரி கியூட் குட்டீஸ் out there who is watching this live and gonna watch this video. எப்பயாச்சும் நீங்கள் பார்க்கும்போது வெரி ஹாப்பி தீபாவளி. உங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாரும் நல்லா ஹெல்த்தி அண்ட் என்ன சொல்லலாம், ஹாப்பியாக நீங்கள் வந்து ஜாலியாக இருங்கடா, அவ்வளோதான்டா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. டுமாரோ லைவ் இல்லை. ஓகே, there is no live for tomorrow. So I will see you on the next session. This is your Sreeshma Maam leaving, and I will see you on the next session. Bye and take care.